இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பானது தாயா தந்தையா. நீங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, இது என்ன ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி எப்படி இருக்கும். நம்மெல்லாம் சன் டிவியில் பார்த்துருப்போம் இல்லையா, ஜிஆர் டிவியில் பார்த்துருப்போம், வின் டிவியில் பார்த்துருப்போம், மற்ற எல்லா டிவிகள்லையும் பார்த்துருப்போம். பட்டிமன்றங்கள் பெரிய பெரிய பேராசிரியர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா. நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு குழந்தைகள், நம்ம வீட்டு சகோதரி, நம்ம வீட்டு சகோதரன் பேசும்போது அது கேட்கறதுக்கு ஒரு அழகு, ஒரு ஆனந்தம். அந்த கலை அவர்களிடத்திலே இருக்கிறது என்பதை நாம் வளர்த்து கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு சாமுண்டீஸ்வரி சன்னிதானத்திலிருந்து அவங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. ஒரு 8 பேச்சாளர்கள், இளம் பேச்சாளர்கள் தேர்வாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு பலத்த கைதட்டல் முதல்ல கொடுத்துடலாமா? அவங்கள உற்சாகப்படுத்துறது மாதிரி அவங்களுக்கு ஒரு பலத்த கைதட்டல். அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அவங்கள ஊக்குவிச்சுட்டு இருக்கணும். நான் ரொம்ப பேசக்கூடாது இந்த நிகழ்ச்சியில். இதில் யார் பேசணும் அப்படின்னு சொன்னால், நடுவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரி ஆதரா தான் இதில் பேசணும். அவங்க தான் பேசுவாங்க. தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பல மேடைகளில் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். சொல்லாட்சி கலையாளர் என்ற பட்டத்தோடு இன்றைக்கு இந்த சிறப்பு பட்டிமன்றத்திலே நடுவராக அவர்கள் வீட்டிருக்கின்றார்கள். தமிழகம் முழுவதும் பல மேடைகளில் அவள் பேசி கொண்டிருந்தாலும் நம்முடைய ஊரிலே பட்டிமன்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கு நடுவராக வீட்டிருக்கின்றால். மற்றவர்களெல்லாம் ஒருவித பயத்தில் அப்படியே போய் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் என்ன பேசுறது, எப்படி பேசுறது, எல்லாருக்கும் பேசுகிறதுக்கு எழுதி கொடுத்து ட்ரைனிங் ஒரு 20 நாள் 25 நாளாக எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். ட்ரைனிங் கொடுக்குறது ஃபுல்லாக அவங்களுடைய வேலை தான். எல்லாம் கொடுத்து உட்கார வச்சுருக்குறோம். இனி பேச வேண்டியதான் பாக்கி. ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய அதே சொந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் டீ கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். கைத்தட்டல். ஏன்னா உங்களை வீட்டுக்கே விடக்கூடாதுன்னு உள்ள முடிவில் காலமாக வந்தாச்சுன்னா மத்தியானம் சாப்பாடு, சாயந்தரம் டீ, நைட்டு டிஃபன், அதுக்கு கணக்கு பண்ணி நீங்கள் வந்துடணும். அண்ணன் கேட்குறாரு வடை இல்லையான்னு. வடை இல்லை, ஏன்னா அதுக்கு ஸ்பான்சர் கிடைக்கல இது வரைக்கும். பார்ப்போம், அடுத்த வருஷங்களில் போகக்கூடிய நாட்களில் வடைக்கும் ஆள் இருந்ததுன்னா வடையும் ஏற்பாடு பண்ணுவோம். ஆக இந்த நிகழ்ச்சியில் அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு நேரமும் அவங்கள நீங்கள் நல்ல முறையில் ஊக்குவித்து, இவங்களெல்லாம் இளம் தலைமுறைகள், நாளைய சமுதாயத்தின் மிக சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர்களாக இவர்களை பல டிவி சேனல்களில் நாம் பார்க்கணுன்னு உங்கள் குழந்தைகளை ஆசீர்வதித்து அவருடைய நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஒரு சில நிமிடங்களில் அவர்களுடைய பட்டிமன்ற நிகழ்வானது நடக்க இருக்கின்றது. மீண்டும் ஒரு பலத்த கரகோஷத்துடன் அவருடைய நிகழ்ச்சியை இப்பொழுது உடனே நம்முடைய நடுவர் அவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள் என்பதை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சாமுண்டீஸ்வரியை நமக. பாலும் தெளிந்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருவேனே, கோலம் செய் துங்க கருமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. நடைபெற்று கொண்டிருக்கின்ற பூவங்காப்பரம்பு அன்னை ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மனுடைய கொடை விழாவிலே 2வது நாளாகிய இன்றைய தினம் இந்த பட்டிமன்றத்தை நிகழ்த்துவதற்கான அருமையான ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்த ஆலய நிர்வாகிகளுக்கும், கோவில் கொடை கமிட்டி நிர்வாகிகளுக்கும், அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், இரு அணிகளிலே பேசுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய இளம் பேச்சாளர்களுக்கும், ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் ஆதிராவின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே,
அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்ததும் இந்நாடே. அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி வாயுற வாழ்த்தேனோ. இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்றார் மகாகவி பாரதியார். உண்மையாகவே என் தாயும் என் தந்தையும் அவர்களுடைய பெற்றோர்களும் என் முன்னோர்களும் மூதாதையர்களும் சொந்தங்களும் குடும்பங்களும் பந்தங்களும் என்று எல்லோருமே பிறந்து வளர்ந்த இந்த பூவங்காபரம்பு புண்ணிய மண்ணிலே எங்களுடைய முதல் பட்டிமன்றத்தை அரங்கேற்றுவதற்கான அருமையான வாய்ப்பினை தந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் என் அன்பான வணக்கத்தை சொல்கிறேன். திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார், உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்று. என்ன தெரியுமா, ஒருவன் எந்த அளவு கல்வி கற்றிருந்தாலும் கூட, எத்தனை அனுபவங்களை பெற்றிருந்தாலும் கூட, எத்தனை நாடுகளுக்கே வேலைக்கு சென்றிருந்தாலும் கூட, பிறந்த ஊரை ஒருவன் மறப்பான் என்று சொன்னால் அவன் கற்ற கல்விக்கே பயன் கிடையாது என்று சொன்னார். அந்த வகையிலே நம்முடைய பூவங்காபரம்பு ஊர் மக்கள் புண்ணியம் செய்தவர்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா, பாரதத்தின் எந்த கடைகோடி மூலையில் இருந்தாலும் கூட அன்னை ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு 5 நாள் கொடை நடக்கிறது என்று சொன்னால் எங்கிருந்தாலும் அத்தனை பேரும் சன்னதியிலே வந்து நிற்கிறார்களே. நிற்பது கூட என்னை கேட்டால் பெரிய விஷயம் என்று நான் சொல்ல மாட்டேன். நின்றதோடு சேர்த்து பாரபட்சம் பார்க்காமல் உழைக்கிறார்களே, அதுதான் மிகப்பெரிய மனம். இதை பார்க்கிற போது சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு கொடை விழா நடக்கிறது என்று சொல்வதை விட குடும்ப விழா நடக்கிறது என்று சொல்வது இன்னும் பொருத்தமாக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன் என்றால், நேற்றைய தினம் நாம் பார்த்திருப்போம் நம் ஊர் இளைஞர்களுடைய மகாபாரத நாடகம். எதற்கும் சலித்தவர்கள் அல்ல பூவங்காபரம்பு இளைஞர்கள் என்பதை நேற்றைய தினம் நிரூபித்தார்கள். இன்றைய தினம் நாம் பார்க்கிறோம் 8 பேச்சாளர்களை கொண்டு நம்மூர் மக்களோடு இந்த பட்டிமன்றம் நகர்கிறது. நாளைய தினம் இதே நேரம் இந்த அரங்கத்திலே கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கும். அதுவும் நம் ஊர் பெருமக்களே, சிந்தித்து பாருங்கள். நேற்று இன்று நாளை என்று எந்த திசையில் சென்று நீங்கள் பூவங்காபரம்பு நிகழ்ச்சியை எடுத்து பார்த்தாலும் எல்லாவற்றிலும் நம்மூர் பிள்ளைகளுடைய படைப்பும் திறமையும் வெளிக்காட்டப்பட்டிருக்கும். அதை பார்க்கிற போது ஏன் நம்மூர் பிள்ளைகளை வைத்து நடத்த வேண்டும், ஏன் எல்லாமே நம்மூர் பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கலாம். தாய்மார்களும் தந்தைகளும் நினைத்து பாருங்கள். இப்போது இந்த மதிய வேளையிலும் கூட இத்தனை பேர் இங்கே குழுமி இருக்கிறீர்கள் என்றால் எதற்காக? என் பிள்ளை என்ன பேசுறான்னு பார்க்கணும். ஏனென்றால் அவர்கள் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே வேலை செய்து அவர்களுக்குள் ஒற்றுமையை மேம்படுத்தி கொண்டார்கள். ஆனால் தாய்மார்கள் அப்படி கிடையாது. ஏதேதோ ஊரில் பிறந்து எங்கெங்கோ வளர்ந்து திருமணமான பிறகு நம்மூருக்கு வந்து இங்கே இவர்களுக்குள் ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்கி இருக்கிறார்களே, அதுதான் நம்மூர் தாய்மார்கள். அவர்களுக்குள்ளும் கூட சில நேரம் விவாதங்கள் வருவது உண்டு. விவாதம் வந்தாலும் கூட மறுநாளே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கொண்டவர்கள் நம்மூர் தாய்மார்கள். அதனால் தான் நம்மூர் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியே நீங்கள் தந்தைமார்களை எடுத்து பாருங்கள். திருப்தியாக இருந்து பட்டிமன்றத்தை கேட்க வேண்டும் என்ற ஆசை உண்டு. ஆனால் மாலையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு யார் யார் வருவார்கள், அவர்களை எப்படி உபசரிப்பது என்று அந்த நிகழ்ச்சியையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. உடலளவில் அதற்காக உழைத்தாலும் மனதளவில் இந்த அரங்கத்திலே முன் வரிசையிலே அமர்ந்திருக்கக்கூடிய, மேலும் ஆங்காங்கே அமர்ந்து மனதளவில்
இந்த பட்டிமன்றத்தை பார்க்கக்கூடிய அத்தனை தந்தைமார்களுடைய பொற்பாதத்தையும் தாய்மார்களுடைய பொற்பாதத்தையும் தொட்டு வணங்குகிறேன். நம்முடைய பட்டிமன்ற தலைப்பே அதுதான். பிள்ளைகளுடைய இளம் தலைமுறைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது தாயா தந்தையா என்று. தாயே என்ற அணியில் பேசுவதற்காக 4 பேச்சாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தந்தையே என்ற அணியில் பேசுவதற்காக 4 பேச்சாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் முதலிலே அறிமுகம் செய்து கொள்கிறேன். தாயே என்ற அணியினுடைய முதல் பேச்சாளராக இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடியவர் தான் தம்பி சஞ்சய் கேசவ் அவர்கள். உண்மையாகவே இந்த தம்பியை பற்றி நான் சொல்லியாக வேண்டும். இவனுடைய பெயருக்கே தனி சிறப்பு உண்டு. சஞ்சய் மகாபாரதத்திலே திருதராஷ்டிரருக்கு வழிகாட்டியாக இருந்தவன் சஞ்சயன். இன்னும் சில காலங்களில் ஏதோ ஒரு துறையில் அமர்ந்து புவங்கா பரம்பிற்கே சிறந்த வழிகாட்டியாக வருவதற்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இளைஞன் சஞ்சய். இன்னொரு விஷயம் சொன்னால், அதிகமாக கேள்வி கேட்கக்கூடிய பிள்ளைகளே ஆசிரியர்களுக்கு பிடிக்கும். துரோணாச்சாரியருக்கு அர்ஜுனனைத்தான் பிடிக்கும். அதே போல நம்மூர் பிள்ளைகள், நம்மூர் பெரியவர்கள் யார் எதை கேட்டாலும் அதில் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இளைஞன் சஞ்சய் அவர்களை இந்த சபையின் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக தாயே என்ற அணியின் 2வது பேச்சாளராக வருகை தந்திருப்பவர் துர்வாசவ் அவர்கள். இந்த அணியை பார்த்தாலே தெரியும், இதில் இருக்கக்கூடிய எல்லா பெயர்களும் மகாபாரத பெயர்கள். துர்வாச முனிவர், துர்வாச முனிவருடைய சொல்லால் தான் மகாபாரதமே உருவானது. எப்படி என்று கேட்கலாம். அவர் சொன்ன மந்திரத்தால் தான் பாண்டவர்களே பிறந்தார்கள். அதனால் துர்வாசருடைய வார்த்தை ஒருபோதும் பொய்ப்பதில்லை. தாயே என்ற அணியில் துர்வாசவ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் உண்மையாகத்தான் இருக்கும். அவருக்கு பதில் கொடுக்கக்கூடிய நதிஷா சற்று பார்த்துத்தான் பேச வேண்டியிருக்கிறது. அதனால் துர்வாசவ் அவர்களை அத்தனை தாய்மார்கள் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக தாயே என்ற அணியின் 3வது பேச்சாளராக இங்கே வருகை தந்திருக்கக்கூடியவர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழியல் முதுகலை மாணவி. ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். தமிழில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் அக்காவிடம் வந்து கேட்டுக்கொள்ளலாம். எந்த சந்தேகமாக இருந்தாலும் அக்கா சொல்லி தருவாங்க. அந்த அளவிலே தமிழில் தேர்ச்சி பெற்ற, தமிழ் ஆளுமை மிக்க ஒரு பேச்சாளராக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ராமலட்சுமி அவர்களை அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். தாயே என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளராக வருகை தந்திருப்பவர் கிருஷ்ணஜா. ஆங்கிலத்துறை பட்டதாரியாக இருந்தாலும் கூட தமிழ் பேச்சு என்று வந்தால் தலை சிறந்த முறையிலே பேசி தாய்மார்கள் மனதிலே இடம் பிடிக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த பேச்சாளர், வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆன்மீக பேச்சாளர். அவர்களையும் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இப்படி 4 பேச்சாளர்கள் தாய்தான் எங்கள் வளர்ச்சிக்கு காரணம் என்று ஆணித்தரமாக தங்கள் கருத்துக்களை முன்வைக்க வருகை தந்திருக்கிறார்கள். என்னதான் தாயெல்லாம் எங்களுக்காக உழைத்தாலும் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தாலும் கூட அதன் பிறகு எங்களை சுமப்பது எங்களுடைய தந்தை தானே. ஆக தந்தை தானே எங்கள் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க முடியும் என்று தந்தையே என்ற அணியில் பேசுவதற்காக முதல் பேச்சாளராக வருகை தந்திருப்பவர் சாய்ராம் அவர்கள். உண்மையாகவே இந்த இளைஞனையும் நான் சொல்லியாக வேண்டும். திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார், நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது என்று. என்னவென்றால், எவன் ஒருவன் எந்த அளவு சிகரத்தை அடைந்தாலும் பண்போடு இருக்கிறானோ அவன் சிறந்த மனிதன் என்பார். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு சாய்ராம் அவர்கள். ஏன் தெரியுமா? பெரியவர்கள் யாராவது இந்த இளைஞனிடம் கோபப்பட்டு பாருங்கள், பண்பாக அமைதியாகத்தான் இருப்பான்.
அல்லது அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து கூட பாருங்கள், அப்போதும் தன்னிலை மாறாமல் பண்பாகத்தான் இருப்பான். அப்படிப்பட்ட இந்த பண்பான இளைஞனே, என் பண்பிற்கு காரணம் என் தந்தை என்று பேச வந்திருக்கிறார் சாய்ராமை இந்த அரங்கத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். தந்தையே என்ற அணியினுடைய இரண்டாவது பேச்சாளராக வருகை தந்திருப்பவர் நதீஷா அவர்கள். சிரித்த முகத்தோடு தான் இருப்பார். ஆனால் பேச்சு என்று வந்துவிட்டால் தனக்கென்று ஒரு பாணி, தனக்கென்று ஒரு கம்பீரம், ஆண்களுக்கு நிகராக பேசக்கூடிய கம்பீரமான தோரணை கொண்ட வளர்ந்து வரக்கூடிய ஆன்மீக பேச்சாளர் நதீஷா அவர்களை அரங்கத்தின் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். தந்தையே என்ற அணியின் மூன்றாவது பேச்சாளராக வருகை தந்திருப்பவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள். உண்மையாகவே பரந்த மனம் கொண்டவர். மேடையில் இருக்கும் அத்தனை பேரும் இளையவர்களாக இருந்தும் கூட எங்களுக்கு ஆதரவாக இந்த மேடையிலே பெரியவராக அமர்ந்திருக்கக்கூடியவர். பன்முக திறமையாளர், பல திறமைகளை கொண்டவர், அனுபவத்திலும் வயதிலும் எங்கள் அத்தனை பேரையும் விடவும் மூத்தவர். முக்கியமாக ஒன்றை சொல்ல வேண்டும், நம் ஊரிலே ஓணம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த அண்ணனின் குரல் கேட்காத நிகழ்ச்சிகளே கிடையாது. இன்னொன்று, அவரும் ஒரு தந்தையே. தந்தையாக இருந்து தந்தையுடைய கடமை எப்படி இருக்கும் என்பதை அழகாக எடுத்து கூற வந்திருக்கிறார் அனுபவ பேச்சாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களை அத்தனை பேர் சார்பாக வரவேற்கிறேன். தந்தையே என்ற அணிக்கும் இந்த மொத்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கும் நிறைவு பேச்சாளராக வருகை தந்திருப்பவர் மதிப்பிற்குரிய ரூப்மதி அவர்கள். பார்ப்பதற்கு எளிமையாகத்தான் இருப்பார், ஆனால் பேச்சு என்று வந்துவிட்டால் இவள் வார்த்தைகள் வாழ் வீச்சாக தாய்மார்கள் தந்தைமார்கள் என்று அத்தனை பேரையும் கவரும் விதத்திலே ஒரு அனுபவம் பெற்ற பேச்சாளரை போன்று அனுபவத்தோடு பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அவர்களையும் இங்கு இருக்கும் அத்தனை பேர் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். ஆக தாய் அணி தந்தை அணி என்று இரண்டு அணிகளையும் அறிமுகம் செய்து விட்டேன். முதலில் தாய் என்பவர் யார், தந்தை என்பவர் யார், இவர்களுக்கு என்ன கடமை என்பதை மட்டும் ஒரு சில நிமிடம் நான் அறிமுகம் செய்துவிட்டு பொறுப்புகளை இவர்களிடமே கொடுத்து விடுகிறேன். தாய் என்பவள் யார்? தாய் என்றால் அரவணைப்பு, தந்தை என்றால் வழிகாட்டி. சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு இவர்கள் இரண்டு பேரிடத்திலுமே கண்டிப்பு என்பது இல்லாமல் போய்விட்டது. கனிவோடு வளர்த்தக்கூடியவர்கள் இன்றைக்கு கண்டிப்பை காட்டுவதில்லை. ஒன்றை சொல்கிறேன், பிள்ளைகளை கண்டிப்போடு வளர்த்தியவர்கள் கல்வெட்டிலே இடம் பிடிக்கிறார்கள். கனிவை மட்டும் காட்டி வளர்த்தவர்கள் காலப்போக்கிலே கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை வரலாறு. ஒரு காலத்துல எல்லாம் வீட்டில் அப்பா மட்டும்தான் வேலைக்கு போவாங்க. அப்போதெல்லாம் சொல்வோம், என்னுடைய வளர்ச்சிக்கு யார் காரணம் என்று கேட்டால் எங்க அப்பா தான் காரணம், எங்க அப்பா தான் வேலைக்கு போறாங்க என்று சொல்வோம். ஆனால் இன்றைக்கு அப்படி சொல்ல முடியாது. பெரும்பாலான வீடுகளில் தாய்மார்களும் வேலைக்கு செல்ல தொடங்கி விட்டார்கள். இன்றைக்கு ஒரு சில வீடுகளிலே வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தாயும் தந்தையும் வேலைக்கு செல்கிறார்கள், பிள்ளையை பார்ப்பதற்கு வேலைக்கு ஆள் வைக்கிறார்கள். அந்த பிள்ளையிடம் சென்று உன்னுடைய வளர்ச்சிக்கு யார் காரணம் என்று கேட்டால் எங்க வீட்டில் வேலை செய்கிற அம்மா தான் என் வளர்ச்சிக்கு காரணம் என்று சொல்லும். ஏன் தெரியுமா? காலையில பள்ளிக்கு புறப்படுத்துவதும் அந்த வேலை செய்கிற அம்மா தான், இரவில் அந்த குழந்தையை உறங்க வைப்பதும் அந்த தாய் தான். அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வீட்டில் வேலை செய்யக்கூடிய தாய். நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சாப்பாடு போட வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் உங்கள் பிள்ளைகளோடு நீங்களும் அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்பது. எத்தனை வீடுகளிலே பெற்றோர்கள் தினமும் 1 மணி நேரமாவது தங்கள் பிள்ளைகளை அமர்த்தி பேசுகிறீர்கள்? நான் கேட்கிறேன், எத்தனை வீடுகளில் இது நடக்கிறது? ஒருவேளை நம்மூரில்
கூட நடந்து விடலாம். இன்றைக்கு நகர பகுதிகளில் இந்த வழக்கமே இல்லாமல் போய்விட்டது. எப்போது பெற்றோர்கள் பிள்ளைகளோடு பேசும் நேரத்தை குறைத்தீர்களோ அப்போது பிள்ளைகள் செல்போனுடன் பேசும் நேரத்தை அதிகப்படுத்தினார்கள். அவர்களை பொறுத்தவரைக்கும் செல்போன் இருந்தால் தன் வாழ்க்கை நிறைவாக அமைந்துவிடும் என்று நம்பினார்கள். இளைஞர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், எந்தவித செல்போனும் இல்லாத காலத்தில் கூட அவர்கள் வாழ்க்கையை நிறைவாக்கி வாழ்ந்தவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். எத்தனை திறமை இருக்க வேண்டும் அவர்களிடத்திலே. பெற்றோர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றைத்தான், பிள்ளைகளுக்கு இளம் வயதிலே பாலின கல்வியை சொல்லித்தாருங்கள். ஒவ்வொரு ஆணும் பெண் பிள்ளைகளை கண்ணியத்தோடு தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லித்தாருங்கள். ஒவ்வொரு பெண்களும் தங்களுக்கு கிடைத்த ஆடை சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்திவிடக்கூடாது என்று சொல்லித்தாருங்கள். இந்த இரண்டையும் சொல்லிக் கொடுத்தாலே போதும், பிள்ளைகள் சிறந்த முறையிலே வளர்ந்து விடுவார்கள். இப்போது தந்தை என்று நாம் பார்க்கிற போது அப்பாக்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், எப்போதுமே தந்தைகள் யாரும் ஆண் பிள்ளைகளுக்கு கை செலவுக்கு அதிகம் காசு கொடுப்பது கிடையாது. ஏன் தெரியுமா? அதிகமா கை செலவுக்கு காசு கொடுத்தா தானாகவே உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் என் பிள்ளைக்கு வராமல் போய்விடுமோ என்ற பயத்திலே மனதை கல்லாக்கி முகத்தை கோபமாக காட்டக்கூடிய ஒவ்வொரு அப்பாக்களுமே பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியவர்கள்தான். அதே நேரத்திலே இந்த உலகத்திலே நீரிலே உயர்ந்தது எது என்று கேட்டால் காவேரி. அதைவிட உயர்ந்தது எது என்றால் மழை. மழையை விட உயர்ந்தது எது என்றால் பனி. பனியை விட உயர்ந்ததுதான் தாயினுடைய கண்ணீர். ஆனால் அந்த தாயின் கண்ணீரை விட உயர்ந்ததுதான் தந்தையினுடைய வியர்வை. தந்தையினுடைய வியர்வையை இன்றைக்கு பல குடும்பங்கள் பார்ப்பதற்கு தொலைத்து விட்டோம். அப்பா என்பவர் யார் தெரியுமா? வீட்டிலே விளக்கறிய வேண்டும் என்பதற்காக வீதியிலே விறகு கட்டையா எரிந்து கொண்டிருப்பவன். அவர் வரலாறை இன்றைக்கு பல இலக்கியங்களும் சொல்ல மறந்துவிட்டது. தன்னிடம் எதுவுமே இல்லை என்றாலும் கூட தாம் பிள்ளைய சிகரத்தில் வைத்து பார்க்க ஆசைப்படக்கூடியவர் தான் அப்பா. வைரமுத்து ஐயா அழகாக எழுதியிருப்பாங்க ஒவ்வொரு அப்பாக்களை பத்தி. செல்ல மகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை, பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை, என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை, முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை, தந்தைக்கும் தாய் அமுதம் சுரந்ததம்மா, என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே பிள்ளை நிலா பள்ளி செல்ல அவள் பையோடு என் இதயம் துடிக்க கண்டேன், தெய்வ மகள் தூங்கையிலே சில தெய்வங்கள் தூங்குகின்ற அழகை கண்டேன், சிற்றாடை கட்டி அவள் சிரித்த போது என்னை பெற்றவள் சாயல் என்று பேசிக்கொண்டேன், மேல் நாட்டு ஆடை கட்டி நடந்த போது இவள் மீசையில்லா மகன் என்று சொல்லிக் கொண்டேன், பெண் பிள்ளை தனி அறை புகுந்ததிலே ஒரு பிரிவுக்கு ஒத்திகை பார்த்து கொண்டேன் என்று எழுதினார். என்றால் எல்லா அப்பாக்களும் ராஜாக்களாக இருப்பதில்லை, ஆனால் எல்லா மகள்களும் இளவரசிகளாகத்தான் வளர்க்கப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. அதே நேரத்திலே தாயை எடுத்து பார்த்தால், தாய் என்று சொன்னவுடனே பிரசவம் தானே நம் நினைவுக்கு வரும். பிரசவத்தின் போது ஒரு தாய் குழந்தையை உலகத்தில் தர வேண்டும் என்பதற்காக தன் பிள்ளை உலகத்தின் வாசலை அடைய மரணத்தின் வாசல் வரை சென்று வரக்கூடியவள் தான் தாய். பிரசவத்திலே அவளுக்கு விதிக்கப்படக்கூடிய கட்டுப்பாடுகளோ அவள் அனுபவிக்கக்கூடிய வலியையோ எந்த அப்பாக்களும் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? 1000 துப்பாக்கி துளைகள் தன் உடலை துளைத்த வலியை ஒவ்வொரு பிரசவத்திலும் ஒரு தாய் அனுபவிக்கிறாள். சாதாரணமான விஷயம் கிடையாது. இலங்கை ஜெயராஜ் ஐயா இது அழகாக சொல்லுவாங்க.
மனிதனோட இயல்பு என்ன? ஒருவர் நமக்கு துன்பத்தை கொடுத்தால் அந்த துன்பத்தை திருப்பி அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்போம். இது மனிதனின் இயல்பு. ஒருவன் நம்மை அடித்தால் திரும்ப என்றைக்காவது அவனை நேரில் பார்க்கிற போது அதே அடியை கொடுக்க வேண்டும் என்று நினைப்போம். இதுதானே மனித இயல்பு. அப்படி என்றால் ஒரு தாய் என்ன நினைக்க வேண்டும்? வயிற்றில் குழந்தை இருக்கிற போது எத்தனை துன்பத்தை அந்த குழந்தை கொடுக்கிறது. பிடித்த சாப்பாடுகள் எல்லாம் பிடிக்காமல் போகிறது. பிடிக்காததை எல்லாம் சாப்பிட வேண்டி இருக்கிறது. சாப்பிட்ட எதுவும் செரிமானமும் ஆகுவதில்லை. எத்தனை உதைகளை வாங்கிக் கொள்கிறாள். உதைகளை கூட வரமென்று பெருமை கொள்கிறாள். அத்தனை வலிகளை வாங்கிய தாய் என்ன நினைக்க வேண்டும்? 10 மாதம் என்னை படுத்திய பாட்டுக்கு இந்த குழந்தை மட்டும் வெளியில் வரட்டும், நான் என்ன செய்ய போகிறேன் என்று பாரென்று தானே நினைக்க வேண்டும். அதுதானே மனித இயல்பு. துன்பப்படுத்தினால் திரும்ப துன்பத்தை கொடுக்கத்தானே வேண்டும். அந்த அளவு கோபம் இருக்கக்கூடிய தாய் கூட குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையின் முகத்தை பிரசவ வலியோடு பார்க்கிறாள். பார்த்த உடனே ஐயோ என் மகனே வாடா என்று மார்போடு அழைக்கிறாளே, அவள் பெயர்தான் தாய். எத்தனை வலிகள் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் தன் பிள்ளைகளிடம் அதை காட்டக்கூடாது என்று வலியை மறந்து பிள்ளையை வளர்ப்பவள் தாய். இப்படி எல்லா தாய்களும் இருக்கிறார்கள் என்பதை எப்படி தந்தைக்கு வைரமுத்து சொன்னாரோ தாய்க்கும் வைரமுத்து சொல்லியிருப்பார். மிகவும் வறுமையான ஒரு வீட்டிலே ஒரு பெண் பிள்ளை பெரியவளாகிறாள். கையிலே காசு இல்லை. தாய் ஒரு முறை துடிதுடித்து போகிறாள். வைரமுத்து ஐயா அந்த வரிகளை அழகாக எழுதியிருப்பாங்க. அண்ணம்மா பெத்தவளே, ஆடு மேய்க்க போனவளே, அந்தி மசங்கு முன்ன ஆடு வந்த மாயம் என்ன? என்ன தலையெழுத்தோ இங்க வந்து வாக்கப்பட்டேன், அடியே என் சக்காலத்தி அழாமத்தான் சொல்லேண்டி. என்ன சொன்னா? வாக்கியா கரையோரம் வயத்த வலி வந்துச்சா, பயந்து நடுங்கையில பாய் நனைஞ்சிச்சா என்றாள். தாய் சொல்கிறாள், ஐயோ ஐயோ அடிவயிறு எரியுதடி, பிஞ்சு பழுத்ததென்ன, பேரிருள் வந்ததென்ன, நஞ்சு கலந்ததென்ன, நாசமா போனதென்ன, காதுக்கு கம்மலும் கழுத்துக்கு சங்கிலியும் வாங்கி தரணும்னு வருஷமெல்லாம் தவம் இருந்தும் 3/4 பவுனுக்கே 300 குறைதடி. இந்த லட்சணத்தில் ஏண்டி அம்மா குத்த வச்ச? பாவாட சட்டையே பரமசிவன் கொடுத்த வரும் சக்காலத்தி மவளே, நான் தாவணிக்கு என்ன பண்ண? தாவணி வேணும்னா தாய்மாமே வர வேணும், தாய்மாமே வரணும்னா ஜாமீனில் வர வேணும். அப்பன் வெறுங்கூடு, ஆத்தா கருவாடு. இந்த லட்சணத்தில் ஏண்டி அம்மா குத்த வச்ச? வண்டிமயில் கண்ணெழுதி வாழனாரில் பூ முடிஞ்சு அண்ட வந்த சிறுக்கிக்கு ஆதரவு தந்து வந்தேன். சந்தையில் ரிப்பனுக்கும் சாயங்கால பவுடருக்கும் செலவிழுக்க வந்தவளே, தெய்வம் ஒன்ன கேட்கலையா என்று கோபப்பட்டிருப்பாள். என்னை கேட்டால் அது அவள் குழந்தை மீது கொண்ட கோபம் அல்ல, குழந்தைக்கு தன்னால் எதையும் செய்ய முடியவில்லையே என்ற வருத்தம். ஆக பிள்ளைகளின் அணுவான வளர்ச்சியில் அதிக அக்கறையை தாய்மார்களும் செலுத்தத்தான் செய்கிறார்கள். இப்போது தந்தையும் செலுத்துகிறார், தாயும் வளர்ச்சிக்காக பங்காற்றுகிறார். யார் அதிகம் பங்காற்றுகிறார் என்பதுதான் நம்முடைய தலைப்பு. அவர்களிடமே பொறுப்பை விட்டு விடுகிறேன். தாய்தான் எங்களுடைய வளர்ச்சிக்காக பங்காற்றுகிறார் என்று பேசுவதற்காக தாயே என்ற அணியின் முதல் பேச்சாளர் சஞ்சய் கேசவ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். அருமையான வாய்ப்பு, அழகான தலைப்பு. இளைஞர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது தாயா தந்தையா? தாயே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே பிறந்தவர் எவரும் இல்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள் என்பதற்கிணங்க அன்றும் இன்றும் என்றும் மக்களின் வளர்ச்சிக்கு தாய் தான் முதன்மையான பங்கை அளிக்கிறாள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மாதா பிதா குரு தெய்வம். நான் இதில் ஒரு மாற்றம் செய்ய விரும்புகிறேன். மாதா பிதாவை அடையாளம் காட்டுகிறார், மாதா பிதா இருவரும் சேர்ந்து குருவை அடையாளம் காட்டுகிறார். மாதா பிதா குரு
இவர்களுக்கு அப்பால் தெய்வம் ஒன்றுமில்லை. இவர்கள் மூவருமே தெய்வம்தான் என்பது உண்மை. ஏனென்று சொன்னால் தாயின் கருவறை 2 இடங்களில் உண்டு. ஒன்று கோவில், மற்றொன்று தாயின் கருவறை. கோவிலின் கருவறையோ கண்களை மூட சொல்கிறது, ஆனால் தாயின் கருவறையோ வெளியே வந்து கண்களை திறந்து உலகத்தை பார் என்று சொல்லும். தாயின் கருவறையை விட ஒரு சிறந்த தெய்வம் ஏதுமில்லை. ஏனென்று சொன்னால் கோவிலின் கருவறையை விட ஒரு படி உயர்ந்ததுதான் தாயின் கருவறை. இளைஞர்களின் வளர்ச்சிக்கு, எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதிலும், பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதிலும், குடும்பத்தை நிர்வகிப்பதிலும் தாய் தந்தை இருவருக்கும் பங்குண்டு. நான் தந்தையை குறை பேச வரவில்லை. அதே நேரத்தில் யாருக்கு பெரும்பங்கு என்று பார்த்தால் தாய்க்குத்தான். நடுவர் அவர்களே, என்னுடைய விவாதம் என்னவென்றால், தாய்க்கும் பங்குண்டு, தந்தைக்கும் பங்குண்டு. கொஞ்சம் வேறு கோணத்தில் பாருங்கள். இன்றைய வீடுகளில் இளைஞர்கள் தாயின் பாசத்தினால் கட்டுண்டவர்கள். கையை வானத்தை நோக்கி பறப்பதற்கும் அதுதான் அவர்களுக்கு பலமாக இருக்கிறது. தந்தை நம் கல்விக்கு செலவழிக்கின்றார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தாய் தரும் பாசம்தான் நம்மை இயக்குகிறது. உதாரணமாக, அன்றைய காலகட்டத்தில் ஒரு குழந்தை தான் படிக்கும் பள்ளியில் உள்ள ஆசிரியர் அந்த குழந்தையிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து, உன் தாயிடம் கொடுத்து விடப்பா என்று கூறுகிறார். அதே போல் அந்த மகனும் தன் தாயிடம் கொடுத்து விட்டு மகன் தாயிடம் கேட்கிறான், அம்மா டீச்சர் என்னம்மா எழுதியிருந்தாங்க? உடனே தாய் கூறுகிறாள், மகனே, உன் பள்ளியில் நீதானடா திறமை வாய்ந்தவன். உன்னை போல் அறிவாளி அந்த பள்ளியிலேயே கிடையாது. பின்பு ஏன் நீ பள்ளிக்கு செல்ல வேண்டும்? வீட்டிலிருந்து கற்றுக்கொண்டாலே போதும் என்று கூறுகிறாள். உடனே இதை கேட்ட மகனும் மகிழ்ச்சி அடைந்து சென்று விடுகிறான். தாய் வருத்தப்படுகிறாள். ஏனென்றால் அந்த கடிதத்தில் எழுதியிருந்ததோ, உங்களது மகன் திறமையற்றவன், அவன் மன வளர்ச்சி குறைவற்றவன் போல் நடக்கிறான், இவனால் மற்ற பிள்ளைகளும் பாதிக்கப்படுகின்றனர், பின்பு ஏன் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்கிறான். இதை கேட்டதை தாய் வருத்தப்படுகிறான். சிந்தித்து பாருங்கள், ஒரு தாய் தன் மகனது மனது வருந்துவிடக் கூடாது என்று எண்ணி ஒரு குறையை நிறையாக மாற்றியிருக்கிறாள். அன்று முதல் அந்த குழந்தையும் தன் தாயின் வாக்கை கேட்டதால் தான் இந்த உலகிற்கே ஒளி கொடுத்த தாமஸ் ஆல்வா எடிசனாக மாறினான் அந்த மாணவன். ஒரு தாயின் வாக்கை கேட்ட குழந்தை தன் வாழ்வில் என்றும் தலை குனிந்து வாழ்வதில்லை, தலை நிமிர்ந்தே வாழ்வான். ஒன்று சொல்கிறேங்க, நம்மளே எடுத்துக்கோங்க. நாம் நம்ம வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதம் அப்பா அம்மா கிட்ட போட்டுக்கிட்டு சாப்பிடாம போய் படுத்துடுவோம். அப்பா ஆஃபீஸ் போயிட்டு வந்து கேட்பாங்க அம்மா கிட்ட, பிள்ளை சாப்பிட்டான்னா, அப்படி கேட்டுட்டு போய் அப்பா படுத்துக்குவாங்க. ஆனால் அம்மா அப்படி இல்லைங்க. அம்மா பக்கத்தில் வந்து மகனே ஒரு அன்பால் கூப்பிட்டு ஒரு வாய் சோறை அன்பால் ஊட்டி விட்டு தருவாங்க பாருங்க. பல கோடி கொடுத்தா ஈடாகாதுங்க. தட்டி கொடுக்கவும் தட்டி எழுப்பவும் ஆறுதல் சொல்லவும் ஒரு தாயை விட சிறந்த தெய்வம் ஏதும் இல்லை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அப்பா வளர்ப்பதிலே நான் போட்டிருக்கு, அன்னை வளர்ப்பதிலே, அது அன்னை வளர்ப்பதிலே. நடுவர் அவர்களே, சில தினங்களுக்கு முன்னாடி தினமலரில் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. மாலதின்னு ஒரு அம்மா தன்னுடைய குழந்தை தேஜஸ்வினி பிறக்கும்போது எலும்பு வளைந்து சரியாக நடக்க முடியாமல் இருந்தாங்க. டாக்டர்லாம் சொல்லியாச்சு, பிள்ளைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, வீல் சேரில் தான் இருக்கணும். ஆனால் அந்த குழந்தையோட தாய் தன் வைராக்கியத்தினால் தன் குழந்தைக்கு பயிற்சி கொடுத்து இடைவிடாமல் நடனமாடி அந்த குழந்தையின் சாதனையை கின்னஸ் புத்தகத்தில் எழுதியிருக்கிறாள் என்று சொன்னார். ஒரு தாய் நினைத்தால் தன் குழந்தையை எவ்வளவு உயரத்திற்கும் கொண்டு போக முடியும். ஏனென்றால் பசி மறந்து தூக்கம் மறந்து தன்னையே மறந்து தன் குழந்தையை உலகமாக எண்ணிடும் ஒரே உறவு தாய் தாங்க. உலகத்தில் சிறந்தது எது? ஓருருவம் இல்லாதது எது? உள்ளே உயிர் திறந்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் போதே அன்பையே தான் கொடுத்து துன்பம் தனக்கென்று இன்பம் பிறர்க்கென்று சொல்லாமல் சொல்லி நிற்கும் தேவதையின் கோயில் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பெயர் தாய்மை.
உலகத்தில் சிறந்தது தாய்மை, அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை என்று கூறி இளைஞர்களின் வளர்ச்சிக்கு தாய்தான் முதன்மையான பங்கை அளிக்கிறாள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையாகவே முதல் பேச்சாளராக பேசுவது என்பது மிக மிக கடினமான ஒன்று. அதை இந்த மேடையின் இளையவனாக இருந்தும் கூட தன்னால் முடிந்த அளவிற்கு நல்ல முறையிலே இந்த மேடையை கையாண்ட சஞ்சய் அவர்களுக்கு அனைவருடைய சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகாக ஒரு கருத்தை சொன்னாங்க. தாமஸ் அல்வா எடிசன் மாற்றுத்திறனாளி என்று ஆசிரியர்கள் எழுதி கொடுத்தார்கள், தாய் நல்ல முறையிலே வளர்த்தினாள் என்று. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், மாற்றுத்திறனாளி என்று ஆசிரியரால் சொல்லப்பட்டவனை கூட இந்த சமுதாயத்தையே மாற்றும் திறனாளியாக மாற்ற முடியும் என்றால் அது தாயால் மட்டும்தான் முடியும். நல்ல முறையிலே தன் கருத்தை சொன்னார்கள். என்னதான் தாய் எங்களை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் மாற்றுவதற்கு அதிக முயற்சி எடுப்பது தந்தைதான். அப்படிப்பட்ட தந்தைதான் சிறந்தவர் என்று பேசுவதற்காக தந்தையே என்ற அணியின் முதல் பேச்சாளராக சாய்ராம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பூவங்காபரம்பில் அழகாக அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மனின் பொற்பாதங்களுக்கு என் முதல் வணக்கத்தினை காணிக்கையாக்குகின்றேன். மற்றும் இந்த பட்டிமன்றத்தின் நடுவராக அமர்ந்திருக்கும் அக்கா சொல்லாட்சி கலையாளர் எம்பி ஆதிரா அவர்களுக்கும் என் அணியினருக்கும் என் எதிர் அணியினருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்பதற்கிணங்க ஒரு குழந்தைக்கு சமூக பணிவினை கற்றுத்தருவதில் தந்தை தான் அதிக பங்கு வகிக்கிறார். எனவே தந்தையை பற்றி பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, தம்பி சஞ்சய் அழகாக சொன்னாங்க. அவங்க அப்பா ஆஃபீஸ் முடித்து வீட்டுக்கு வருவாங்களாம். வந்த உடனே அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்களாம், தம்பி சாப்பிட்டுட்டானா கேட்டுட்டு போய் தூங்க போயிடுவாங்களாம். ஆனால் அவங்க அம்மா என்ன செய்வாங்களாம், அவன் தூங்கி இருந்தாலும் எழுப்பி ஒரு வாய் சோறாவது ஊட்டி விட்டுட்டு தான் தூங்க போவாங்களாம். அந்த தந்தை என்ன நினைக்கிறாய் தெரியுமா? ஒரு குழந்தைக்கு அந்த பழக்கத்தை வழக்கமாக்கி விடக்கூடாது என்பதற்காகத்தான் தூங்க செல்கிறாரே தவிர பிள்ளை சாப்பிடக்கூடாது என்று நினைப்பதில்லை. உணவை ஊட்டி வளர்ப்பவள் தாய், ஆனால் உலகத்தில் எது நன்மை எது தீமை என்று காட்டி வளர்ப்பவர் தான் தந்தை. நடுவர் அவர்களே, ஒரு தாய் தான் பார்த்த உலகத்தினை பார்க்க வேண்டும் என்று தன் பிள்ளைகளை இடுப்பில் தூக்கி வைத்துக் கொண்டு தான் பார்த்த உலகத்தினை காண்பிப்பாள். ஆனால் தந்தையோ தான் பார்க்காத உலகத்தினையும் தன் குழந்தைகள் பார்க்க வேண்டும் என்று தோள் மீது உயர்த்தி தூக்கி காண்பிப்பார். அதுதான் தாய். நடுவர் அவர்களே, இவ்வளவு ஏன் பகவான் ஸ்ரீராமர் கூட தன் தந்தையின் கட்டளைக்கு அடங்கி 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றதனால்தான் மாபெரும் இதிகாசமான ராமாயணமே உருவானது. அதனால்தான் இப்பொழுதும் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. நடுவர் அவர்களே, எங்க வீட்டில் 2 பீரோ இருக்குது. அந்த 2 பீரோ ஃபுல்லா என்னோட ட்ரெஸ்ஸு, எங்க வீட்டில் உள்ளவங்களோட ட்ரெஸ் இருக்குது. அதுல எங்க அப்பாவோட ட்ரெஸ் எங்க இருக்கும் தெரியுமா? ஒரு பீரோவுக்கு கீழே ஒரு அறை மாதிரி இருக்கும். அந்த அறையில 3 சட்டையும் 4 வேட்டியும் இருக்கும். அந்த சட்டை மேல ஏறுதான் என் தம்பி அவனோட சட்டையை எடுப்பான். எங்க அப்பா என்ன நினைக்கிறார் தெரியுமா? தன் குழந்தைகளுக்கு இன்பத்தை கொடுப்பதற்காக தான் ஒரு சட்டை கூட எடுத்துக்கொள்வதில்லை. நடுவர் அவர்களே, பெரும்பாலும் பல இலக்கியங்களின் மூலம் உணர்த்தப்படுவது தாயின் பாசம் மட்டுமே. ஏனெனில் அது வெளிப்படையாக தெரியக்கூடியது. எந்த இலக்கியங்களாலும் உணர்த்தப்பட முடியாதது தந்தையின் பாசம். ஏனெனில் அது ஒருபொழுதும் வெளிப்படாது. இவ்வளவு ஏன், ஒரு முறை ஆஸ்கார் விருது வாங்கிய இசையமைப்பாளர் AR ரஹ்மான் அவர்கள் கூட இந்த பரிசிற்கு என் தந்தை தான் காரணம் என்று கூறினார். ஏனெனில் அவர் ஒரு சிறந்த இசையமைப்பாளர் ஆக வேண்டும் என்று முயன்றார். ஆனால் அவரால் முடியவில்லை. உன்னால் முடியும் என்று என்னை ஊக்குவித்தார். அந்த ஊக்கத்தின் பரிசுதான் இந்த ஆஸ்கார் விருது என்றார். இதிலிருந்தே தெரிகிறதா, ஒரு இளம் தலைமுறையினரின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை இருப்பது தந்தைதான். ஒரு முறை அப்துல் கலாம் அவர்கள் தனது சிறுவயதில் 5ஆம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு
6ஆம் வகுப்பு படிப்பதற்காக ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதபுரத்திற்கு படகில் செல்ல வேண்டி இருந்தது. ஆனால் அவருடைய தாய் எப்படி சிறுவயதில் தன்னுடைய குழந்தையை தனியாக படகில் அனுப்புவது என்று பயம் கொண்டாள். அது தாய்ப்பாசம் அல்லவா, அப்படிதான் இருக்கும். ஆனால் அவருடைய தந்தையோ அவரை கடற்கரைக்கு அழைத்து சென்று, அதோ பார் அப்துல், அந்த பறவை சைபீரியாவிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு இறை தேடி வந்துவிட்டு மறுபடியும் சைபீரியா செல்ல முடியும் என்றால் உன்னால் ஏன் படிப்பிற்காக ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதபுரம் செல்ல முடியாது என்று கேட்டார். அந்த கேள்விதான் அவரை ஏவுகணையின் தந்தையாக்கியது. அதே கேள்விதான் இந்நாட்டின் முதல் குடிமகனாகவும் ஆக்கியது என்று கூறி நல்ல தீர்ப்பினை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிறிய கதையை அதில் சொன்னார்கள். அப்துல் கலாம் அவர்கள் படிப்பிற்காக வெளியூர் செல்ல வேண்டும் என்று கேட்டபோது அவருடைய தாய் தயங்கினாள். தந்தை எடுத்துக்காட்டுக்காக ஒரு நிகழ்வை காட்டினாராம். ஒரு பறவை எந்தவித செல்போன் வசதியும் இல்லாமல் சைபீரியாவிலிருந்து தனியாக பறந்து வரும்போது ஒரு மனிதனான உனக்கு தனியாக வெளியில் சென்று படிக்க முடியாதா என்று கேட்டாராம். இதுதான் தந்தை. ஏன் தெரியுமா? ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். என் பிள்ளையை எப்படியாவது அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி விட வேண்டும் என்று நினைத்தால் அது தாய். என் பிள்ளைக்கு எப்படியாவது பிரச்சனையை கையாள சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அது தந்தை. இதுதான் தாய்க்கும் தந்தைக்கும் உள்ள வித்தியாசம். அந்த கருத்தை அழகாக எடுத்து வைத்து பேசினார்கள். அடுத்ததாக, என்னதான் பிரச்சனையை கையாளுவதற்கு தந்தை சொல்லிக் கொடுத்தாலும் பிரச்சனையே வராதவாறு எங்களை பாதுகாத்துக் கொள்வது என்னுடைய தாய் தான் என்று பேசுவதற்காக தாயே என்ற அணியின் 2வது பேச்சாளர் துர்வாஷவ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவையோர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நடைபெற்று கொண்டிருக்கின்ற பட்டிமன்றத்தில் நடுவராக அமர்ந்திருக்கும் செல்வி ஆதரா அவர்களுக்கும் எண்ணணி மற்றும் எதிரணியில் அமர்ந்திருக்கும் சக பேச்சாளர்களையும் இதற்கெல்லாம் மேலாக இந்த வாய்ப்பினை தந்த கோவில் நிர்வாகிகளுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கான தலைப்பு, இளைய சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது தாயா தந்தையா. தாயே என்ற அணியிலிருந்து நான் பேச வந்துள்ளேன். தோல்விகள் உன்னை துரத்தும் போது கண்களை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்களை திறந்து பார், நீ அதை வென்று விடலாம் என்பதை எனக்கு உணர்த்தியது என் தாய். ஏனென்றால் நடுவர் அவர்களே, அம்மா என்றால் அரவணைப்பு, அம்மா என்றால் விடாமுயற்சி, அம்மா என்றால் நம்பிக்கை. அதனால் தான் சொல்லுகிறேன் அம்மா முதலிடம் என்று. குழந்தை பருவத்தில் கீழே விழுந்து அழும்போது பரவாயில்லை போகட்டும் என்று தூக்கி விடுவதிலிருந்து தொடங்குகிறது அம்மாவிடம் இருந்து நமது வளர்ச்சி. அங்கன்வாடி பள்ளியிலே அறியாத வயதிலே ஆசிரியர்கள் சொல்லித் தருவது புரியாமல் அதே பாடத்தை ஆவல் தொடங்கி அக்க முடிய புரிய வைத்தது என் தாய். நடுவர் அவர்களே, அதனால் தான் எங்கள் வளர்ச்சிக்கு பெரிதும் காரணம் தாயே என்று நான் சொல்லுகிறேன். அன்றாட வாழ்க்கையில் அக்கம் பக்கத்து பிள்ளைகளுடன் சண்டையிட்டு வீட்டிற்கு அழுது கொண்டு வரும்போது எல்லோரிடமும் அன்பாய் பழக வேண்டும் என்று அறிவுரையும் மாறுதலும் கோருகிறாள் என் தாய். அதுதான் என் வளர்ச்சி. நடுவன் அவர்களே, மழைமுகம் காணாத பயிரும் தாய்முகம் காணாத பிள்ளையும் முன்னேறியதாக சரித்திரம் இல்லை. ஒரு பயிர் தலைத்தொங்க நீர் எவ்வளவு அவசியமோ அதே அளவு ஒரு குழந்தை பிறந்து முதல் நல்ல மனிதனாக வளர்வதற்கு தாய் தான் துணையாக நிற்கின்றாள். அப்போதுதான் அக்குழந்தை பாசம், ஒழுக்கம், மரியாதை போன்ற நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்கிறது. தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள், அவள்தான் அன்னை மகாசக்தி.
என்ற பாடல் வரிகள் அந்த காலத்தில் அடிமை பெண் படத்தில் கவிஞர் ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதிய கருத்து இன்றளவும் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அங்கேயும் தாய்தான் முதலிடத்தில் இருக்கின்றார். நடுவர் அவர்களே, சமூக முன்னேற்றத்திற்கு மிக முக்கிய காரணமாக அமைவது தாய்மார்களே. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாட்டின் தாய்மார்கள் ஒன்றும் கோழைகள் அல்ல, வீரம் நிறைந்தவர்கள் என்பதை புறநானூற்று தாய் அழகாக கூறுகின்றது. என்னவென்றால், போர்க்களத்தில் தன் மகன் இறந்து விட்டான் என்ற செய்தியை ஒருவன் தாயிடம் வந்து கூறுகிறான். என் மகன் இறந்து விட்டான் என்ற செய்தியை அறிந்த தாய், என் மகன் மார்பை காட்டி இறந்தானா அல்லது புற முதுகை காட்டி இறந்தானா என்று கேட்க, முதுகை காட்டி இறந்தான் என்று கூற ஓடுகின்றாள் ஓடுகின்றாள் ஓடோடுகின்றாள். போர்க்களத்தில் சென்று மகனை புரட்டி பார்க்கின்றாள். மார்பை காட்டி இறந்து கிடப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றாள். புறநானூற்று கவிதை வீரத்தாய் குறித்து அழகாக கூறுகின்றது. அறுத்தறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை, அடடா கருத்தறிய பொய் சொன்ன கயவனெங்கே, வாளிங்கே அவன் நாக்கங்கே. ஒரு தாய் தன் மகனை வீரத்துடன் வளர்த்தி சாதனை படைத்த நம் தமிழ்நாடு என்று நான் கூறுகிறேன். நடுவர் அவர்களே, வெளியில் தங்கி நின்று கல்லூரியில் படித்து வரும் மாணவன் இரவு நேரத்தில் தன் தாயிடம் தொலைபேசியில் பேசும்போது ஹலோ அம்மா என்று கேட்ட உடனே, என்னடா மகனே சத்தம் கெட்டி இருக்கு, போய் சுடுதண்ணீர் குடிடா என்று சொல்லும் தாய் 1000 மருத்துவர்களுக்கு நிகரானவள். அதனால் தான் தாயே தலை சிறந்தவள் என்று நான் சொல்லுகிறேன். ஒரு தாய் அரசு பணியில் அமர படித்து கொண்டிருந்தாள். அந்த தருணத்தில் தாய்க்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. குழந்தையை பார்த்த மருத்துவர்கள் 30 நாட்களில் குழந்தை இறந்துவிடும் என்றனர். இதை கேட்ட தாய் தன்னுடைய அத்தனை கனவையும் உடைத்து எறிகின்றாள். அந்த குழந்தையை மட்டும் முழுமையாக கவனித்து வந்தாள். அந்த குழந்தைதான் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த விஷாலினி இன்று உலக அளவில் சாதனை படைத்து இருக்கின்றாள். அதற்கு காரணம் அவளுடைய தாய். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய் தன் மகனை பெற்றபொழுது அடையும் மகிழ்ச்சியை விட சான்றோர்கள் வாழ்த்தும் போது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றாள். நிறைவாக 10 மாதம் சுமந்து பத்தியமிருந்து உள்ளிருந்த உதைத்த உதைகளை வெளியில் சொல்லி வெக்கப்பட்டு மகிழ்ந்தவளே, மனம் குளிர்ந்தவளே, வலிகளை வரமென பொறுத்து உதைகளை பரிசென பகிர்ந்து காலத்தின் வேகத்தில் கடவுள் தந்த முதல் தோழியே என் தாயே. அதனால் தான் சொல்லுகிறேன், இளைய சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது தாயே என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தாய்தான் வளர்ச்சிக்கு காரணம் என்று பேசுகிறியே என்று கேட்டபோது தம்பி அழகாக சொன்னாங்க, அக்கா, எல்லையை பாதுகாக்க தந்தை, பிள்ளையை பாதுகாக்க தாய், எங்களை வீட்டிலிருந்து பாதுகாப்பது எங்கள் தாய் என்று சொன்னாங்க. சொன்னது மட்டுமல்லாமல் அதை நிலைநிறுத்தும் வகையில் மிக அழகாக தன்னுடைய பேச்சினை இந்த மேடையிலே எடுத்து வைத்தார்கள். அதில் உதாரணமாக புறநானூற்று தாய் கவிதையை சொன்னார்கள். உண்மையாகவே புறநானூற்று தாயை பார்க்கிற போது தாய்மார்கள் ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டும். மகன் இறந்து கிடக்கிறான், மகன் முதுகுக்கு அம்பை காட்டி இறந்தான் என்று செய்தி வருகிறது. தாய்க்கு வருத்தம் என்ன தெரியுமா? மகன் இறந்து விட்டான் என்று அல்ல, மார்பை காட்டாமல் முதுகை காட்டி கோழையாக இறந்தானா என்று பொய்யுரை, அதுவும் உண்மை செய்தி கிடையாது. அந்த பொய் செய்தியை கேட்டு ஓடி போகிறாள் களத்துக்கு. அதை அழகாக எழுதியிருப்பார் கலைஞர். மார்பு கொடுத்தேன், மகனாய் வளர்த்தேன், தின்று கொழுத்து திமிர் பாய்ந்த தோள்கள் எங்கே, தினவெடுக்கவில்லையா? அந்தோ வேலுக்கு வழி சொல்ல வகையற்ற கோழையே, என் வீர பாலுக்கு வழி சொல்வாய் என்று கதறினாள் 80 நெருங்கிய ஏழை கிழவி. சென்றங்கு செருமுனையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள். அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிச்சு இரத்த வெள்ளம். பிணக்குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள். மணப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை. மகன் பிறந்த போதும் மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு. அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி. அதை கண்டாள், இதயம் குளிர்ந்தாள். எதை கண்டாலும் இனி கவலை இல்லை, என் மகன் வீரனாய் இறந்தான்.
அறுத்தறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை. அடடா, கருத்தறிய பொய் சொன்ன கயவன் எங்கே, வாழ் இங்கே, அவன் நாக்கெங்கே என்று கேட்டிருப்பாள். தன் மகன் இறந்தாலும் கூட நாட்டிற்காக இறக்க வேண்டும் என்று நினைத்த தாய்மார்கள் வாழ்ந்த தமிழ்நாடு இது. அப்படிப்பட்ட தாய்மார்களை அழகாக சுட்டிக்காட்டி தம்பி அவர்கள் பேசினார்கள். அடுத்ததாக, என்னதான் தாய்மார்கள் வீரத்தை சொல்லிக் கொடுத்தாலும் அந்த வீரத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோமா என்று எங்களுடனே வந்து பார்ப்பது எங்கள் தந்தை மட்டும்தான். எங்கள் வீரத்திற்கு முழு பங்கு தந்தையினுடைய பங்கு என்று அழகாக தன் கருத்தை எடுத்து வைப்பதற்காக தந்தையே என்ற அணியின் இரண்டாவது பேச்சாளரான நதீஷா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வளம் கொளிக்கும் குளிர் பூஞ்சோலையாம் பூவங்கா பரம்பில் அருளாட்சி செய்யும் அன்னை ஸ்ரீ சாமுண்டீஸ்வரியே, அடைந்தேன் நின்றால் அடைக்கலமாக. நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பட்டிமன்றத்திலே நடுவராகவும் எனக்கு முன்னோடியாகவும் திகழ்கின்ற சொல்லாட்சி கலையாளர் அக்கா எம்பி ஆத்ரா அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கின்ற என் அணிக்கும் என் எதிரணிக்கும் மற்றும் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இங்கே கொடுக்கப்பட்ட பொருள், இளம் தலைமுறையினர் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது தாயா தந்தையா. தந்தையே என்று பேச வந்துள்ளேன். காக்கை சிறகினிலே நந்தலாலா, நின்றன் கரிய நிலம் தோன்றுதையே நந்தலாலா. பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா, நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. கேட்கும் மொழிகளிலெல்லாம் நந்தலாலா, நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோற்றுதடா நந்தலாலா என்று பகவானை பற்றி பாரதி அழகாக பாடியிருப்பார். அதுபோன்று எந்த ஒரு குழந்தை தன் தந்தையின் நிலையை அடைகிறதோ அப்போதுதான் தந்தையினுடைய அருமையும் பெருமையும் அந்த பிள்ளைகளுக்கு புரியும். நடுவர் அவர்களே, தம்பி சஞ்சய் அழகாக கூறினார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அப்பா வளர்ப்பினிலே நான் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டாரு. ஆனால் நான் நிச்சயமாக சொல்லுவேன், கண்ணதாசன் இன்றைக்கு இருந்திருந்தால் தந்தை வளர்ப்பினிலே தாங்க எழுதியிருப்பாரு. ஏனென்று சொன்னால், நாம் இன்றைய தினம் பெரும்பாலான வீடுகளில் சென்று பார்க்கின்ற பொழுது தாய்மார்கள் சீரியலில் மூழ்கி விடுகிறார்கள். அந்த வீடுகளில் தந்தை வந்த பிறகுதான் தொலைக்காட்சியில் செய்தியை போடுவார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், நாம் பார்க்கின்ற தொலைக்காட்சிகளில் கூட நம்முடைய பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக தான் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஜீவன் என்று சொன்னால் அது தந்தை மட்டும்தாங்க. நடுவர் அவர்களே, ஈன்று புலந்தறுதல் எந்தளை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. ஒரு குழந்தையை சான்றோனாக்குவது, அதாவது உயர்ந்த மனிதனாக்குவது யார்? சங்க இலக்கியமே கூறுகிறது தந்தைதான் என்று. அதில் எந்தவித வேறுபாடும் இல்லை. நடுவர் அவர்களே, தந்தை சம்பாதிக்கின்ற பணமாக இருந்தாலும் சரி, தான் கற்றுக்கொண்ட அறிவாக இருந்தாலும் சரி, தன் குழந்தைகளுக்கு முழுவதாக போய் சேர வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஜீவன் என்று சொன்னால் அது தந்தை மட்டும்தாங்க. தாய் என்பவள் ஒரு குழந்தையை 10 மாதம்தான் வயிற்றில் சுமக்கிறாள். ஆனால் தந்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன் குடும்பத்தையே இதயத்தில் சுமக்கிறார் என்று சொன்னால் தாயை விட ஒருபடி மேலே தந்தை தான் நமக்கு தெரிகிறார். அதனால் தான் கூறுகிறேன், அம்மாவின் அன்பு கடல் அலை போன்றது, வெளியில் அடிக்கடி தெரியும். ஆனால் அப்பாவின் அன்போ நடுகடல் போன்றது, வெளியில் தெரிவதே இல்லை. ஆனால் அதில் ஆழம் அதிகம் என்பதனை தம்பி சஞ்சய் தெரிந்து கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, திட்டங்கள் நிறைந்த இந்த மனித வாழ்க்கையை கொண்டாட்டங்களுக்கு உரியதாக மாற்றுவது தந்தையே. ஏனென்று சொன்னால், தந்தை இல்லாத ஒரு பண்டிகை ஓர் அர்த்தமற்ற பண்டிகையாக திகழ்கிறது. சிந்தித்து பாருங்கள்,
உலக அளவிலே நடைபெற்ற மல்யுத்த போட்டியில் வெற்றி பெற்ற பெண்மணியிடம் நிருபர்கள் சென்று கேட்கிறார்கள், எப்படி அம்மா உனக்கு இந்த ஒரு விளையாட்டின் மீது ஆர்வம் வந்தது? நீ இதில் எப்படி வெற்றி பெற்றாய்? நாங்களெல்லாம் பெண்கள் என்றாலே இறகு பந்து விளையாடுவார்கள், கூடைப்பந்து விளையாடுவார்கள் என்றுதான் நினைத்தோம். உனக்கு எப்படி இந்த ஒரு விளையாட்டின் மீது ஆர்வம் வந்தது? நீ எப்படி வெற்றி பெற்றாய் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த பெண்மணி கூறினாள், இந்த ஒரு பதக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக என் தந்தை தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார். ஆனால் அவரால் இயலவில்லை. எனவே அதற்காக என்னை பயிற்சி செய்தார். எனக்கும் அதில் ஆர்வம் இருந்தது. எனவேதான் என்னால் இதில் வெற்றி பெற முடிந்தது என்று கூறினாள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், முயற்சி செய், முடியவில்லை என்றால் பயிற்சி செய் என்று கற்றுத்தருபவர் தாங்க தந்தை. ஆனால் முயற்சி செய், முடியவில்லை என்றால் பக்கத்து வீட்டு பிள்ளையை பார்த்து கற்றுக்கொள் என்று கூறுபவள் தான் தாய். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்று சொன்னால், அறம் இருக்கும் வாழ்க்கை மட்டும் இருக்கும் என்று சொன்னால் தாய் கொடுக்கிற அன்பும் அரவணைப்பும் போதுமானது. ஆனால் இந்த ஒரு அறமற்ற வாழ்க்கை சூழலிலே இந்த அறமற்ற வாழ்க்கையை நாம் புறங்காணுவதற்கு தந்தை கொடுக்கிற தைரியமும் அறிவும் மிக மிக தேவையானது. தெய்வங்களெல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடுகின்ற தாயின் அன்பு கூட தந்தை அன்பின் பின்னே. தகப்பனின் கண்ணீரை கண்டோரில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நடுவர் அவர்களே, பெரும்பாலான தாய்மார்களை நாம் பார்க்கின்ற பொழுது தனது உறவுகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் காட்டுவார். ஆனால் தந்தை அப்படி அல்ல, அனைத்து உறவுகளையுமே சரிசமமாக பார்ப்பார். நடுவர் அவர்களே, நான் நம் ஊரில் நடந்த, அதாவது எங்க வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வை பதிவு செய்யலான்னு நினைக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல நடக்கிற அந்த பஜனை பட்டாபிஷேகத்துக்காக, இந்த மைதானத்தை சுத்தம் செய்யறதுக்காக இந்த வருஷம் நம்ம ஊர் இளைஞர்கள் எல்லாருமே நாங்க வந்து சுத்தம் செய்யறோம் அப்படின்னு பெரியவங்க கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அவங்களும் சரிப்பா நீங்க நாளைக்கு வந்து சுத்தம் செஞ்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. மறுநாள் எங்க அண்ணன் வீட்டில் வந்து அம்மாட்ட சொல்றான், அம்மா நாங்க மைதானத்தை சுத்தம் செய்ய போறேன் அப்படின்னு. எங்க அம்மா உடனே அவனை பிடிச்சி இங்க வாண்டான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிட்ட சொல்றாங்க, நீ ஒன்றும் போண்டா, அவங்க வேணா வேலைக்கு ஆள் வச்சு அதை சுத்தம் செஞ்சுக்கிடுவாங்க, சின்ன பிள்ளைங்களை வச்சா அவங்க வேலை வாங்குறதுன்னு சொல்றாங்க. இது உண்மை சம்பவம், நீங்க கேட்க வேண்டும். அந்த நேரம் எங்க அப்பா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தது எங்க அப்பா என்னடா நடந்துச்சுன்னு அண்ணா கிட்ட கேட்குறாங்க. அண்ணா உடனே சொல்றான், இப்படி நடந்த நிகழ்வெல்லாம் சொல்றான். உடனே எங்க அப்பா எங்க அம்மாட்ட சொல்றாங்க, எப்போது ஒரு குழந்தை ஊர் வளர்ச்சிக்காக முன் வந்ததோ அப்போதே அவனுடைய வாழ்க்கையில் அவன் வெற்றி என்று கூறினார். இதுதாங்க தந்தை, இதிலிருந்து தான் வளர்ச்சி தொடங்குகிறது. ஏன் இங்க தாயேன்ற அணியில பேசுறதுக்காக 4 பேர் வந்திருக்காங்க. அதுல எனக்கு பிறகு பேச இருக்கிற ராமலட்சுமி அக்கா என்கிட்டயே வந்து சொன்னாங்க, எனக்கு தாயேன்ற அணியில பேசுறது கிடைச்சிட்டு நான் தந்தை தான் அவங்க கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. தான் பேசுறதுக்கு நான் கேட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், அவர்களுக்கே தெரிந்திருக்கிறது தந்தை தான் குழந்தைகளுடைய வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கிறார் என்று. எனவே நடுவர் அவர்களே, நீங்கள் இந்த மேடையிலே நடுவராக வீற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு யார் காரணம் என்பதை மறந்து நீங்கள் தீர்ப்பளித்து விடக்கூடாது என்று கூறி எனக்கு இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகான முறையிலே தந்தையே என்ற கருத்தை இந்த அரங்கத்திலே முன்வைத்து நதீஷா அவர்கள் பேசியிருந்தார்கள். மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம், கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஐயா விஜய் வசந்த் அவர்கள் இப்போது இந்த அரங்கத்திலே இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஆலய நிர்வாகிகள், கொடை கமிட்டி நிர்வாகிகள், ஊர் மக்கள், அத்தனை நல்லுள்ளங்கள் சார்பாக ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இன்னும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால்,
அடிக்கடி நம்முடைய ஒரு ஆலயத்திற்கு வரக்கூடிய ஒரு உறுப்பினர் நாம் அழைத்த போதெல்லாம் ஒரு முறை கூட வரமாட்டேன் என்று சொன்னது இல்லை. நாம் அழைத்ததற்கு மரியாதை கொடுத்து மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு நம்முடைய நிகழ்ச்சியை நிறைவாக்கி தரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே குறை சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? அது தாயின் பாசம். அதிகமாக உழைத்து அதிக வியர்வை என் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுமோ என்ற பதற்றத்தில் தாய் சொல்கிறாள். ஏனென்றால் உடல்நிலை சரியில்லாமல் போனால் பார்க்க வேண்டியது அவள்தானே. ஆனால் தந்தை யார் தெரியுமா? பிள்ளைகளின் உடல் வளர்ச்சியோடு சேர்த்து ஊர் வளர்ச்சிக்கு பங்காற்றக்கூடியதுதான் ஒவ்வொரு தந்தைமார்கள். அந்த கருத்தை அழகாக எடுத்து கையாண்டு இந்த மேடையிலே பேசியிருந்தார்கள். அதற்கு அடுத்ததாக என்னதான் ஊர் வளர்ச்சி என்று தந்தையெல்லாம் சொன்னாலும் அடுத்த தலைமுறைக்கான எங்களை ஊர் வளர்ச்சிக்காக வளர்ப்பது எங்கள் தாய்மார்கள் தான். அப்படிப்பட்ட தாயே சிறந்தவள் என்று பேசுவதற்காக தாயே என்ற அணியின் 3வது பேச்சாளரான ராமலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஓம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரியே நமக. அவையோர் அனைவருக்கும் என் அன்பான மதிய வணக்கம். எனக்கு இங்கே பேசுவதற்கென்று அருமையான வாய்ப்பை அளித்த ஊர் நிர்வாகிகளுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் பட்டிமன்றத்தின் நடுவராக வீற்றிருக்கக்கூடிய என் சகோதரி ஆதிராவுக்கும் மற்றும் என்னுடன் பேச வந்திருக்கின்ற அத்தனை சக பேச்சாளர்களையும் வணங்கி இளம் தலைமுறையினர் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது தாயே என்று பேச வந்துள்ளேன். பிள்ளைகள் வளர்ச்சி அடைவதில் முக்கியமாக தாய் தந்தை இருவருக்கும் பங்குண்டு. இங்கு நான் தந்தையை குறை கூறுவதற்காக இங்கு வரவில்லை. தந்தை வேண்டுமென்றால் கல்விக்கு செலவழிப்பதில் சாதனை படைத்திருக்கலாம், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. அது தாயின் தாய்ப்பாலுக்கு ஈடாகுமா? நடுவர் அவர்களே, ஒரு குழந்தையின் பிறப்பு கருவறையில் துவங்குகிறது. அது தாயின் இறப்பு வரை அந்த பிறப்பானது அவள் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அவள்தான் தாய். நம்ம தம்பி சாய்ராம் அழகா சொன்னான், ஏஆர் ரகுமான் அவர்கள் அவங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றி சாதனை படைத்தான் அப்படின்னு. ஆனா 80களின் தொடக்கத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் பள்ளிக்கூடத்திலிருந்து விரட்டப்படுகிறான். 15 ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவிற்கு சென்று 2 ஆஸ்கார் விருதுகளுடன் உலகம் முழுவதும், அதாவது 90 நாடுகள் பார்க்க இந்த 2 விருதுகளும் என் தாய்க்கு சமர்ப்பணம் என்றார். ஏனென்று சொன்னால் தந்தையின் கனவை தந்தை இறந்த பின்பும் அதை நிறைவேற்ற துடித்தவள் தாய். அதனால்தான் தாயே இளம் தலைமுறையினர் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்கிறாள் என்று கூறுகிறேன். நடுவர் அவர்களே, நம்ம எல்லோரும் இன்றளவில் தாயின் பிரசவத்தை சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் பிறந்தவுடன் அவளை சார்ந்த கணவனாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, சக தோழனாக இருந்தாலும் சரி, சக உறவினர்களாக இருந்தாலும் சரி என அத்தனை பேரும் குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று தான் கேட்பார்கள். ஆனால் அவளை பெற்ற தாய் தான் கேட்கிறாள், என் மகள் எப்படி இருக்கிறாள் என்று. இதிலிருந்தே ஒரு தாயின் பாசத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பேரறிஞர் பிளாட்டோ. நடுவர் அவர்களே, நான் நினைக்கிறேன் பிறப்பவர்கள் எல்லாம் பிள்ளைகளாக முடியாது. இவன் ஒருவன் தன் தாயை முதுமையில் பிள்ளையாக பார்க்கிறானோ அவனே வாழ்க்கையில் சாதித்து காட்டுகிறான். நடுவர் அவர்களே, மாற்று கோணத்தில் பார்த்தால் தாயில்லாமல் தந்தையிடம் வளரும் குழந்தையும் தந்தையில்லாமல் தாயிடம் வளரும் குழந்தையும் எது வெற்றி பெறுகிறது என்று பார்த்தால் தந்தையிடம் வளரும் குழந்தையை விட ஒருபடி தாயிடம் வளரும் குழந்தையை பெரும்பாலும் வெற்றி பெறுகிறது. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்றார் மகாத்மா காந்தி. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பெற்ற பிள்ளைகள் தன் தாயை எளிதில் கைவிட்டு விடுகின்றனர். ஆனால் பெற்ற தாயோ தன் பிள்ளையை கைவிட்டதாக சரித்திரம் கிடையாது. நடுவர் அவர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். பணக்காரன் வீட்டில் பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கின்றன, ஏழைகளின் வீட்டில் பிள்ளைகள் பிறந்தே வளர்கின்றன என்று சொன்னால், வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்தே வளர்வதுதான் தாயின் பெருமை. சிறிது சிந்தித்து பாருங்கள். உதாரணமாக, ஒரு நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது அவர் தாய்.
ஒரு மோகன்தாஸை மகாத்மா காந்தியாக மாற்றியது அவர் தாய். ஒரு சாதாரண சிவாஜியை சத்ரபதி சிவாஜியாக மாற்றியது அவர் தாய் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் தாயே முதலிடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறாள். ஏன் நாம் அவ்வளவு தூரம் செல்கிறோம்? அணு விஞ்ஞானியான அப்துல் கலாமின் அக்னி சிறகுகள் புத்தகத்தை எடுத்து பார்த்தால் உங்களுக்கே தெரியும். உங்களுடைய எளிமைக்கும் உங்களுடைய மேன்மைக்கும் காரணம் யார் என்று கேட்டபொழுது மேதகு அப்துல் கலாம் என்னுடைய ஏழை தாயே காரணம் என்றார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் இளம் தலைமுறையினர் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பவள் தாய்தான் என்று. ஒரு தாய் நினைத்தால் வீர மகனை உருவாக்க முடிகிறது. ஒரு தாய் நினைத்தால் ஆன்மீகத்தில் சிறந்த விவேகானந்தரை உருவாக்க முடிகிறது. ஏன் ஒரு தாய் நினைத்தால் அணு விஞ்ஞானியை உருவாக்க முடிகிறது. அதனால்தான் தாயே இளம் தலைமுறையினர் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்கிறாள் என்று கூறுகிறேன். ஒரு சின்ன கதையும் சொல்றேன். இந்தியாவிலேயே ஒரு பெரிய அறுவை சிகிச்சை, இதய அறுவை சிகிச்சை மருத்துவமனை ஒன்று இருக்கு. அங்க ஒரு மருத்துவருக்கு கீழே 100 மருத்துவர்கள் வேலை செய்கிறாங்க. அங்க ஒரு 6 வயது குழந்தையை கூட்டிக் கொண்டு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவுமா போறாங்க. அங்க போகணும் அப்படின்னாலே 6 மாசத்திற்கு முன்பாகவே முன்பதிவு செய்யணும். ஆனா இவர்கள் அதை செய்யவில்லை. போயாச்சு, அறுவை சிகிச்சை மையத்தில் செக்கப்புக்கு போயிட்டு இருக்காங்க. அறுவை சிகிச்சை அந்த அறையிலிருந்து வெளில வரும்போது டாக்டர் சொல்றாரு 90% இந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாது என்று. தந்தைக்கு அந்த நம்பிக்கை போய்விட்டது. ஆனால் தாயோ எனக்கு அந்த 10% மேல் நம்பிக்கை இருக்கிறது, அறுவை சிகிச்சை செய்யலாம் என்கிறார்கள். உடனே மருத்துவர் 6 நாட்கள் கழித்து மருத்துவமனைக்கு வர சொல்கிறார். 6 நாட்கள் கழித்து அந்த குழந்தையும் தாயுமாக வருகிறார்கள். குழந்தை அறைக்கு சென்று விட்டது சிகிச்சைக்காக. அப்பொழுது அது மருத்துவரிடம் கேட்கிறது, என் இதயத்தை அறுத்துதானே அறுவை சிகிச்சை செய்வீர்கள்? அப்பொழுது என் இதயத்தில் கடவுள் இருக்கிறாள் என்று என் தாய் சொன்னாள். கடவுள் எப்படி இருப்பாள், எந்த ரூபத்தில் இருப்பாள் என்று மட்டும் என்னிடம் சொல்லுங்கள் என்று. அறுவை சிகிச்சை தொடங்கியது. அறுவை சிகிச்சை தொடங்கும் வேளையில் இதயம் துடிப்பானது நின்று விட்டது. சிறிது நேரம் மருத்துவருக்கே என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. தாய்க்கு இவ்வளவு நம்பிக்கை, பிள்ளைக்கு இவ்வளவு இறை நம்பிக்கை இருந்தும் இந்த குழந்தை இறந்து விட்டதே என்று வருத்தம் அடையும் போது திரும்பவும் இதயம் துடிக்கிறது. பின்பு அறுவை சிகிச்சை முடிகிறது. முடித்து 6 நாட்கள் கழித்து மருத்துவர் திரும்பவும் அந்த அறைக்கு வருகிறார். அப்போது அந்த பிள்ளை கேட்குது, டாக்டர் நீங்க அறுவை சிகிச்சை பண்ணும்போது இறைவனை பார்த்திருப்பீங்க, இறைவன் எந்த ரூபத்துல இருந்தாரு அப்படின்னு. டாக்டர் கொஞ்சோடு பின்னாடி நீங்கிட்டு பரமாடி கையை காட்டுகாரு. அப்போ அவங்க தாய் நின்று கொண்டுட்டு இருக்காங்க. அப்போ தாய் தான் கடவுள் ரூபத்தில் உன் இதயத்தில் இருந்து கொண்டிருக்கிறாள் என்று கூறுகிறார். ஏனென்று சொன்னால் இறப்பின் எல்லைக்கு வரை சென்ற பிள்ளையை கூட காப்பாற்றும் பொறுப்பு தாயிடம் இருக்கிறது. அதனால் தான் இளம் தலைமுறையினர் பெரிதும் தாயை நேசிக்கிறார்கள். இப்போ நம்ம ஊரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஊர்ல கோவில் கூட நடந்துட்டு இருக்கு. இந்த கோவில் திருவிழாவுக்கு வெளியூர்ல இருந்து நம்ம சொந்தக்காரங்கள்லாம் வந்திருப்பாங்க. அவர்களை கூட கவனிக்க நேரம் இல்லாமல் கோவில் பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கக்கூடிய ஊர் தாங்க ஐயா நம்ம பூங்காப்பரம்பு. ஒரு முறை தாமஸ் ஆல்வா எடிசனிடம் நிருபர்கள் பேட்டி எடுக்கிறார்கள், உங்களால் எப்படி சாதிக்க முடிந்தது என்று. உடனே அவர் பதிலளிக்கிறார், அறிவே இல்லை என்று ஒதுக்கிய ஆசிரியர்கள் மத்தியில் உலகத்திற்கே சிறந்த அறிவாளியாக காட்டியவள் என் தாய் என்று. இதிலிருந்தே ஒரு தாயின் பெருமையை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. நிறைவாக நடுவர் அவர்களே, நமக்கு பால் ஊட்டியவள் தாய், ஏன் தந்தையை அடையாளம் காட்டியவள் தாய், நட்பை புரிய வைத்தவள் தாய், நல்லதை சொல்லி தந்தவள் தாய், 4 புறமும் நம்மை பாதுகாத்தவள் தாய், நமக்கென்று ஒரு வாழ்க்கை அமைத்து தர துடிப்பவளும் தாய் என்று கூறி, அதனால்தான் நம் நாடே தாய் நாடு என்கிறோம். நடுவர் அவர்களே, அதனால்தான் தந்தையை விட ஒருபடி மேலாக நான் தாயை நேசிக்கிறேன் என்று கூறி, இளம் தலைமுறையினர் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது தாயே என்று கூறி நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசியிருந்தார்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், அவருக்கு இது முதல் மேடை. முதல் மேடையிலே தன்னால் முடிந்த அளவிற்கு தன்னுடைய சிறப்பான பேச்சை இந்த மேடையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அழகாக ஒரு கருத்தை சொன்னாங்க. பிள்ளைகள்
நல்லவர்கள் என்பதை எப்போது தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு சொன்னாங்க. முதுமையில் எவன் ஒருவன் பெற்றோரை பாதுகாக்கிறானோ அவனுக்கு பெயர் மட்டும்தான் பிள்ளை என்று சொன்னாங்க. இன்றைக்கு நம்ம முதுமையில தான் பெற்றோர்களை மறந்து விடுகிறோம். அழகாக ஒரு கவிஞர் பாடுவார், நெய்சோறு உண்கிற வேளையில் நெல் விதைத்தவனை நினைத்து பார்ப்பதில்லை நம் நெஞ்சம். வண்ண வண்ண ஆடைகளை உடுத்து அழகு பார்க்கிற நேரம் அதற்கு வடிவம் கொடுத்தவனை எண்ணி பார்ப்பதில்லை நம் நெஞ்சம். அழகான காய் கனிகளை எடுத்து உண்கிற நேரத்தில் அந்த மரத்தின் வேர்களையோ கிளைகளையோ நினைத்து பார்ப்பதில்லை நம் நெஞ்சம். அடுக்குமாடி வீடுகளில் அந்தஸ்தாக வாழ்கிற போது அதற்கு அஸ்திவாரம் அமைத்தவனை எண்ணி பார்ப்பதில்லை நம் உள்ளம். பயனை மட்டும் பெறுகிற நாம் அதை படைத்தவர்களை ஒருபோதும் நினைப்பதில்லை. அதே போலத்தான் குழந்தை பருவத்திலே பெற்றோர்களால் என்னென்ன பயன் கிடைக்கிறதோ அது முழுமையையும் அனுபவித்துவிட்டு அவர்களால் இனிமேல் எதையும் செய்ய முடியாது என்கிற நிலை வருகிற போது அவர்களை நான் பார்ப்பதா அல்லது என் அண்ணன் பார்ப்பதா அல்லது என் தம்பி பார்ப்பதா என்று பேசிக்கொள்கிறோமே, இவர்களுக்கு பெயர் பிள்ளைகளே கிடையாது. எவன் ஒருவன் முதுமையிலும் நான் என் பெற்றோரை பார்க்கிறேன் என்று சிரித்து கொண்டே சொல்கிறானோ அவனுக்கு பெயர் பிள்ளை என்று அழகாக தன் கருத்தை சொன்னார்கள். இப்போது தந்தையே என்ற அணியினுடைய மூன்றாவது பேச்சாளராக, அனுபவ பேச்சாளராக, தாய்மார்கள் மனதிலே இடம் பிடித்த ஒரு பேச்சாளராக பேசுவதற்காக மதிப்பிற்குரிய அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நடுவர் அவர்கள் அனுபவ பேச்சாளர் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அனுபவம்லாம் கிடையாது. அப்புறம் எதிர் அணியினரும் ஏன் அணியினரும் நிறைய ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்திருக்காங்க. ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கேட்டாங்க, ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. தந்தையை பற்றி பேசுவது எதுக்கு ஸ்கிரிப்டு? அப்புறம் நடுவர்கள் கேட்டாங்க, அண்ணா என்னன்னா காஸ்டியூம்ஸ் எல்லாம் இதானா, இல்லை தலையெல்லாம் சீவல்லையா அப்படின்னு. தந்தையை பற்றி பேசுறதுனா இதுதான் இயல்பு. தந்தையின் இயல்பே இதுதான். சட்டை, கலைந்த முடி, இதுதான் தந்தை. அதை நான் ஒரிஜினலாக வந்திருக்கேன் தந்தையை பற்றி பேசுறதுக்கு, அவ்வளோதான். அப்புறம் எதிர் அணியினர்கள் நம்ம சஞ்சய் கேசவ் ரொம்ப அழகாக நடிக்கிறார். அவர் நடிப்பு திறமை நல்லா இருக்குது தம்பி, நம்ம அவரை ஒரு நடிகர் ஆக்கலாம். அப்புறம் துர்வாசவும் நல்ல, அவர் நான் எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், சிவாஜியை பார்த்துருக்கேன், ஆனால் அது மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததில்லை. அம்மா அம்மா அப்பா என்ன, ஆனால் அம்மா வாழ்க்கையில் அம்மா அப்பா முக்கியம்தான், ஆனால் தந்தை தான் அதிகம். பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம், அதிகமாக காரணம் தந்தை தான் அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன். முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் அவங்க எல்லாம் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்ம நடுவர் அவர்கள் இன்னைக்கு என்னை விட வயசில் அவங்க சிறியவங்க, என்னுடைய தங்கை அவங்க. ஆனால் அவங்க இன்னைக்கு அவங்க இருக்கிற வளர்ச்சினால் அவங்க ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்காங்க. அது மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்களுக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, நடுவர் அவர்களே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவங்க பேசுனதை வச்சு முடிவு எடுத்துடாதுங்க. நான் பேசுகிறேன், அதை கேளுங்க. அப்புறம் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களையும் கேட்டு முடிவெடுங்க. தவறாக எந்த முடிவையும் எடுத்துடாதுங்க. தந்தைன்னு சொன்னால் அது ஒரு தவ வாழ்க்கைங்க. தந்தை வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் தவம் பண்ணுறது பார்த்துருக்கீங்களா? முனிவர் எப்படி இருப்பார்? எதையுமே அவருடைய ஒரு இறை அருளை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எந்த அசைவும் இல்லாமல் இருப்பாங்க. தந்தையினுடைய எந்த மனதில் எப்போவுமே குழந்தையினுடைய வளர்ச்சி, அப்புறம் அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி தான் இருக்கும். மற்றபடி எந்த இதுமாதிரி இருக்காது அவங்க மைண்டில். அதை பற்றி சிந்திப்பாங்க. எப்பொழுதும் குழந்தைகளுடைய வளர்ச்சியை பற்றி தான் சிந்திப்பாங்க. அப்புறம் நான் ஒரு டைலாக் இங்கே பேசணும்னு நினச்சேன். நம்ம மணி அண்ணன் பேசிட்டு போயிட்டாங்க. வசந்தண்ணன், விஜய் வசந்தண்ணன் இங்கே வந்திருந்தாங்க. நான் அதை உடனே அந்த டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. விஜய் வசந்தண்ணன் இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற அமைச்சராக இருக்காங்க அப்படின்னு ஒரு காரணம், முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால் அவங்க அப்பா வசந்தகுமார் அவர்களுடைய உழைப்பும் வழிகாட்டலும் தான் காரணம். அவங்க இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லுது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. அப்புறம் அம்மா யார், நம்ம சஞ்சய் கேசவ் அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டு வருவாராம், கேட்பாராம் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டினியா அப்படின்னு. அப்போ அம்மா சொல்லுவாங்களாம், நான் உடனே ஊட்டிடுறேங்க அப்படின்னு. அப்பா உள்ளே போயிடுவாங்களாம், அம்மா உடனே எடுத்து ஊட்டி விட்டுருவாங்களாம். எந்த வீட்டில் நடக்குது? 7 மணிக்கு சீரியல் ஓடும். அந்த சீரியலில் திருமண நிகழ்ச்சி ஒரு மாதமாக ஓடிட்டு இருக்கு. கல்யாணம் ஆகுமா ஆகாதா தெரியாது. அம்மா சொல்லுவாங்க, டே ஒரு மாதமாக அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா தெரியாது, லாஸ்ட் ஃபைனலில் கல்யாணம் நடக்காமல் கூட போயிடலாம், இன்னைக்கு ஃபைனல், இன்னைக்கு தான் லாஸ்ட், இது கண்டிப்பாக எனக்கு பார்க்கணும், நீ போய் சாப்பாடை போட்டு சாப்பிடு, அவ்வளோதான். இப்போ இருக்க அம்மாலாம் அப்படி தான். முன்னாடி அம்மா வேணாம் அப்படி இருந்திருக்கலாம் தெரியல.
ஆனால் அப்பா வந்து எந்நேரமே அவருடைய அப்பா வந்து தான் அடையாத உயரத்தை தான் பிள்ளைகள் அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்க அப்பா. ஸ்ரீ விவேகானந்தா ஆசிரமத்தை சேர்ந்த சுவாமிஜி சைதன்யானந்தஜி மகாராஜ் அவர்கள் தற்போது இந்த அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய பொற்பாதத்தை அனைவருடைய சார்பாக தொட்டு வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு அவர்களை வருக 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 என்று அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். தவத்திரு சைதானந்தஜி மகாராஜ் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தந்தை பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் தந்தை என்ற தலைப்பில் பேச வந்திருக்கேன். தந்தை வந்து நீங்கள் இன்னைக்கு தந்தை அழுது பார்த்துருக்கீங்களா? யாராச்சும் இல்லை. தாய் அழுவாங்க, தாய் சொல்லுவாங்க சில நேரத்தில், டே உன்னை 10 மாதம் சம்மந்து பெத்தேன்டா, இன்னும் ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்த விட. ஆனால் தந்தை என்றைக்குமே அப்படி கேட்டது கிடையாது. தந்தை கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு கொடை விழா வந்து அழகாக போயிட்டுருக்கு. எல்லா பெண்களை பாருங்கள், எல்லாம் பளபளன்னு நல்ல சாரியெல்லாம் கொடுத்து அழகாக இருக்காங்க. ஆண்கள் ஒரு டைப் அந்த நிமிஷம் அப்படியே கேமராவை திருப்பி பாருங்கள், அண்ணன் கேமராவை திருப்பி பாருங்கள், எல்லாருமே வந்து ரொம்ப பழைய சட்டை எல்லாமே. இன்றைக்கி கொடைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, சாயங்காலம் ஒரு ட்ரெஸ்ஸு. ஆனால் ஆண்கள் இப்படி கும்பாபிஷேகத்துக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருப்பாங்க. வேணா நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன்னா ஆண்களுடைய இது வந்து எப்போவுமே வந்து குடும்பம், பிள்ளைகள் புதிய ட்ரெஸ் அவங்களுக்கு கொடுப்போம். நமக்கு எதுக்கு புதிய ட்ரெஸ்ஸு, நம்ம தான் வாழ்ந்து அவங்களுக்காக தானே வாழ்கிறோம், அவங்க புதிய ட்ரெஸ் போடட்டும் அப்படின்னு அவங்களோட மனநிலை அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, ஃபீஸு கட்டணும். அப்போ ஸ்கூலில் சொல்கிறாங்க ஃபீஸு கட்டுறதுக்கு டேட் நாளை தான் லாஸ்ட் டேட்டு, கண்டிப்பாக கட்டிடுங்க அப்படிங்காங்க. அப்போ அந்த பிள்ளைங்க வீட்டில் வந்து சொல்லுவாங்க, அப்பா இப்படி ஃபீஸு கட்ட சொல்கிறாங்க, நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்கிறாங்க, ஃபீஸு கட்டலைன்னா ஸ்கூலுக்கு போக முடியாது, போனாலும் அவங்க எங்களுக்கு அவமானமாக இருக்கும்ப்பா, எப்படியாவது ஃபீஸு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பா என்ன பண்ணுவார், இன்றைக்கி வேலைக்கு போவார். வேலைக்கு போகும்போது காலையிலேருந்தே அவருக்கு வந்து அந்த மனநிலை ஓட்டம் ஓடிட்டே இருக்கும். பிள்ளைக்கு எப்படியாவது ஃபீஸை கட்டிடணும், கடனை வாங்கியாவது கட்டிடணும். அப்போது கையில் காசு இருக்காது, எப்படிடா யாரை பிடிச்ச எப்படி பிள்ளைக்கு எதாவது நாளைக்கு கண்டிப்பாக அவன் வந்து அவமானப்படக்கூடாது. தந்தை எப்போவுமே அவங்க மனநிலை நம்ம பிள்ளைங்க எந்த ஒரு பொது கூட்டத்திலையும் சரி, எந்த ஒரு இதுலேயும் அவங்க அவமானப்படக்கூடாதுங்கிற ஒரே ஒரு இது எப்போவுமே தந்தைகளுக்கு இருக்கும். அப்போ அவங்க என்னென்னா எப்படியாவது இன்னைக்கு காசை புரட்டிடணும், அதே மனநிலை இருக்கும்போது அவங்க செய்கிற வேலை, இன்னைக்கு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வேலை செய்வாங்க. அந்த வேலையில் சில நேரங்கள் அவங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு நிறைய பேருக்கு, நிறைய ஆண்களுக்கு. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் இந்த ஆண்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக எப்படியா கடனை பொருட்டை வாங்கியாவது நான் ராத்திரி கொண்டு அந்த காசை கொடுத்துருவாங்க, ஃபீஸை கட்டிடாடி நாளைக்கு ஃபீஸை கட்டிடு அப்படின்னு சொல்லி. அப்படி அதுக்கப்புறமா வந்து என்னென்னா ஆண்கள் வந்து பெண்கள் வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு குணம் உண்டு. பிள்ளைங்க ஏதாவது கொஞ்சம் சுட்டித்தனமாக இல்லை கொஞ்சம் பிரில்லியண்டாக ஏதாவது பண்ணிச்சுன்னா, பாரு என் பிள்ளை இப்படி பண்ணுறான், பாரு என் பிள்ளை அப்படின்னு. அதே ஏதாவது பிரச்சனை பண்ணி ஏதாவது பண்ணுறான்னா, அவர் பிள்ளை தானே அப்படி தான் இருக்கும், யார் ஒரு பிள்ளை தானே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெண்களுக்கும் இயல்பான ஒரு இது இருக்குது. அது வந்து ஆனால் ஆண்கள் வந்து குறைச்சி மதிப்பு பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பிள்ளைங்கள் வந்து ஆண்கள் இன்றைக்கி ஒரு கொடை திருவிழா, இங்கே பிள்ளைங்களுக்கு புதிய ட்ரெஸ்ஸு அப்பாக்கள் எடுத்து கொடுத்துருப்பாங்க, பிள்ளைங்க பசங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆண்கள் என்னென்னா அந்த பிள்ளைங்க ஒரு பொதுவாக பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க பார்ப்பாங்க, நம்ம பிள்ளைங்க நம்ம எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, 4 பேருக்கு மத்தியில் அந்த ட்ரெஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா, அவங்களும் அந்த 4 பேருக்கு முன்னாடி நம்ம பிள்ளையும் வந்து நல்லா இருக்கானா, எந்த குறைவும் இல்லைல்ல அதுன்னு அந்த ஆண்களுடைய மனசு ஓட்டம். அப்போவும் அந்த பிள்ளைகளை பற்றி தான் சிந்திப்பாங்க. எப்போவுமே பிள்ளைகளுடைய வளர்ச்சி தான் ஆண்களுக்கு முக்கியம். ஒன்றும் வேண்டாம், இன்றைக்கி நடுவர்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், இப்போவே முடிவு சொல்லிடலாம். ஒன்றும் இல்லை, இந்த பாருங்கள், இந்த ஒரு தாய்மார்களை ஒரு தந்தையை இங்கே கொண்டு விட்டுட்டேங்கன்னா பார்த்தாலே தெரியும். தாய்மார்கள்லாம் வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா அவங்க வந்து நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்கள் பாருங்கள் ஓடா தேஞ்சு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு ஒரு தட்டுங்க ஆண்களே, அவங்க கஷ்டப்பட்டு அவங்கள பார்த்தாலே நீங்கள் சொல்லிடலாம் ஆண்கள் தான் அப்படின்னு. இன்னொரு விஷயம், இங்கே வந்து இந்த தாய்மார்கள் இந்த பிள்ளைகள் பேசும்போது நிறைய தாய்மார்கள் கையே தட்டலை, அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு பிள்ளைங்களுக்கு அப்பா தான் முக்கியமான. எந்த தாய்மார்களும் கை தட்டலை நிறைய பேர். ஆனால் தந்தைமார்கள் குறைவு, ஆனால் அவங்க கை தட்டினாங்க. தாய்மார்கள் அதிகம், ஆனால் அவங்க கை தட்டலை. அதிலே புரிஞ்சு போச்சு. அதிலே நடுவர்களே இது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறேன், நீங்கள் எங்களுக்கு தான் கொடுக்கணும் தீர்ப்பை, அப்புறம் அதில் ஏதாவது பண்ணிடாதீங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்து நடுவர்களே வந்து மொத்தத்தில் வந்து ஆண்கள் வந்து பிள்ளைங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்க யோசிப்பாங்க. ஒரு நேரம் இப்போ நம்ம வீட்டில் வரங்க வந்து தூங்குறாங்க, நம்ம நினைப்போம் ஆண்கள் வந்துட்டாங்க, வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க, இன்றைக்கி அவங்க களைச்சி வந்திருக்காங்க. ஆனாலும் அவங்க இப்போ ஒரு பிள்ளைங்க இப்போ +2 படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்கள் வந்து அந்த +2 படிக்கும்போதே அவங்க மற்றவங்க கொஞ்சம் படித்த பசங்க மற்றவங்கள்ட்ட கேட்பாங்க, இந்த பிள்ளைக்கு ஹையர் ஸ்டடி போகணும், எந்த காலேஜ் எந்த படிப்பு படிக்கலாம், எந்த கோர்ஸ் சேர்க்கலாம். அவங்களுடைய மனநிலை இப்போ அப்படி தான் இருக்கும். பிள்ளைங்களுடைய வளர்ச்சி, எந்த கோர்ஸில் போனால் அந்த பிள்ளைக்கு முன்னேற்றம் இருக்கும், எந்த காலேஜில் சேர்த்தா அந்த பிள்ளைக்கு இது இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களோட இது ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருந்தேன், நான் ஒன்று பார்க்குறேன். அப்புறம் வந்து
தந்தை வந்து நம்ம பிள்ளைகள் எப்பவுமே சிரித்து கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுடைய சிரிப்பிற்காக தன்னுடைய சிரிப்பை மறந்தவர் வந்து தந்தை. அப்பொழுது அதுக்கு அடுத்தபடியாக வந்து தந்தை நமது பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக தன்னுடைய நிகழ்காலத்தை தொலைத்து கொண்டு பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர் தந்தை. இப்படி தந்தையை பற்றி எவ்வளோ வேணால் பேசலாம், 10 நிமிஷம்லாம் போதாது. நான் இன்னைக்கு ஃபுல்லாக விட்டால் கூட பேசுவேன் தந்தையை பற்றி. தந்தை தான் முக்கியம், தந்தை தான் குடும்பத்துக்கு முக்கியமான ஆள். அப்புறம் வந்து சந்தை கேசவன், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை, இந்த பாட்டு தானே நல்லா பாடுறீங்க தம்பி, பாட்டும் நல்லா பாடுறீங்க, நடிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அந்த சின்ன பிள்ளைங்க ரைம்ஸ் சொன்ன மாதிரி அந்த பாட்டு பாடினாரு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. நீங்கள் அப்படி தான் பேசணும், ஏன்னா அன்னைக்கு தானே அப்படி தான் பேசுவீங்க. ஆனால் அப்படி கிடையாது. அன்னை வந்து அரவணைப்பை கொடுப்பாங்க, அப்பா தான் கண்டிப்பை கொடுப்பாங்க. கண்டிப்பை கொடுக்கிற பிள்ளை தான் வாழ்க்கையில பெரிய இடத்துல லட்சியத்தை அடைய முடியும், பெரிய இடத்துல சேர முடியும், அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அரவணைப்பை கொடுத்தா அந்த பிள்ளை அங்கேயே அந்த பிள்ளையுடைய லைஃப் இதாயிரும். கண்டிப்பு. எல்லா அப்பாக்களுமே பிள்ளைங்களுக்கு வில்லன் தான். ஒரு 18 வயசுல இருந்து அப்பாக்கள் வில்லன் தான். ஆனா அந்த 40 வயதை தாண்டி அவர்களுக்கு ஒரு திருமணமாகி அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்து அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகளுக்கு அவர் அப்பா வந்து ஹீரோவா மாறுவாங்க. ரியல் ஹீரோ ஆஃப் த மேன் அப்பா தான். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால அது நடுவர்களை நீங்க எதுவுமே யோசிக்காதுங்க, கொடுத்துருங்க. இவங்க பேசணும்ல, பேசிட்டே கொடுங்க, ஒன்றும் பரவாயில்ல. அப்புறம் லாஸ்டா ஒரு தந்தைக்காக வந்து ஒரு பாட்டோட நான் முடிக்கிறேன். தந்தை எல்லா தந்தைக்காகவும் ஒரு பாட்டு, ஏன்னா அவங்களுக்காக கண்டிப்பாக பாடல் பாடணும். அவங்க ஒரு பிறப்பு அவங்க தந்தைன்னு சொன்னால். ஆனால் நான் இவ்வளோ பேசி நிறைய பேர் அங்கே வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க கை தட்டாமல். தந்தை எல்லாம் கை தட்டலாம், ஆனால் அவங்க கை தட்டல. சரி பரவாயில்ல. சரி லாஸ்ட்டாக ஒரு பாடலோட நான் முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தையின் அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோரில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என் உயிரணுவின் வரமுன்னுயிரலவா, மண்ணில் வந்த நான் உன்னகலவா, காயங்கள் கண்டே பின்னே உன்னை கண்டே. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தையின் அன்பின் பின்னே. எனக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை அளித்ததற்காக அனைத்து விழா குழு சார்ந்த எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அழகான முறையிலே நகைச்சுவை கலந்த பாணியோடு தன்னுடைய கருத்துக்களை கூறி தாய்மார்கள் மட்டுமல்ல தந்தைமார்களுடைய மனதிலும் இடம் பிடித்த கிருஷ்ணகுமார் அண்ணா அவர்களுக்கு அனைவர் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசும்போது அழகாக ஒரு கருத்தை சொன்னாங்க. அப்பாக்கள் தனக்காக எதையுமே சேர்த்துக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு அவங்க இந்த வாட்டி கோவில் கொடைக்கின் கூட தனக்காக சேர்த்து எந்த ஆடையும் எடுத்துக்கிட்டது கிடையாதுன்னு சொன்னாங்க. உண்மையாகவே அது அப்பாக்களுடைய பண்பு தான். நினச்சி பாருங்க, தீபாவளியோ பொங்கலோ வந்துச்சுன்னா அம்மாவும் குழந்தைகளும் என்ன நினைப்பாங்க, என்ன ட்ரெஸ் எடுக்கலாம், என்ன கம்மல் எடுக்கலாம், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வளையல் எங்கே கிடைக்கும், இதெல்லாம் அம்மாக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள எண்ணமாக இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா மட்டும்தான் இத்தனையும் வாங்குறதுக்கு பணம் எங்க இருக்கு, இத்தனையும் வாங்குவதற்கு பணம் நம்மிடம் இருக்கிறதா, இல்லை கடன் வாங்க வேண்டுமா, வாங்கினால் அதை குறிப்பிட்ட நாட்களுக்குள் திரும்ப நம்மால் கொடுக்க முடியுமா என்று பிள்ளைகளையும் மனைவியையுமே நினைத்து நினைத்து தேய்ந்து போன தேய்பிறை வரலாறு ஒவ்வொரு தந்தையினுடைய வரலாறு. பௌர்ணமிகளையே பார்த்து பழகிய நாம் பல தந்தைகளுடைய வரலாறுகளை மறந்து விட்டோம். அழகாக அந்த கருத்துக்களை சொன்னார்கள். இப்போது தாயே என்ற அணியின் நிறைவு பேச்சாளராக தாய் குலங்களை தலைநிமிர செய்வதற்காக கிருஷ்ணஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தவத்திரு சைதன்யானந்தஜி மகாராஜ் அவர்களின் பொற்பாதம் தொட்டு வணங்கி அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருந்து நல்லதோர் தீர்ப்பினை வழங்கவிருக்கும் சகோதரி சொல்லாட்சி கலையாளர் MP ஆதிரா அவர்களுக்கு என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மேலையும் மேலும் மேடையில் வீற்றிருக்கின்ற என் அணியை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் எதிரணியை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு மிக அருமையான தலைப்பினை வழங்கி இருக்கிறார்கள். இளம் தலைமுறையினரின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது தாயா தந்தையா? தாயே என்ற அணியில் பேச வந்துள்ளேன். கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காத அறை, இன்பமும் துன்பமும் அறியாத அறை, தவம் இருந்தாலும் மீண்டும் கிடைக்காத அறை, மீண்டும் சென்று வர முடியாத அறை, அதுதான் தாயின் கருவறை. இதை பற்றி பேச நான் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் சிறு வயதிலிருந்தே பாலூட்டி சீராட்டி தாலாட்டி இரவு முழுவதும் தூங்காமல் கண் விழித்து இருந்து தன்னுடைய குழந்தையை பார்த்துக் கொள்கிறாளே, அந்த தாய்க்கு நிகர் வேறு யாராவது வர முடியுமா? ஏன் நம்ம கிருஷ்ணகுமாரன்னு அழகா பேசினாங்க. அவங்க அம்மா மூஞ்சி எங்கிருந்து பார்த்துருக்கணும். சிரிச்சு சிரிச்சு அந்த அண்ணா பேசுறது அவ்வளவு ரசிச்சு பாக்குறாங்க. அந்த அண்ணா பேசி முடிச்சதே எந்திரிச்சு போயிட்டாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நடுவர் அவர்களே, அவர் உங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு, இப்ப நான் கொடுக்குறேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இருக்கட்டும். தொப்புள் இல்லாத ஒரு மனிதன் உண்டா? தொப்புள் இல்லாத ஒரு மனிதன் உண்டா? அந்த தொப்புளிலிருந்து தன் தாயின் உணவு குழல் வழியாக விழுந்தவர்கள் தானே இந்த ஆண்களாகிய தந்தைமார்களும். தாய் இல்லாமல் இவர்களால் எழுந்து நின்று விட முடியுமா? இப்பொழுது நம்முடைய எதிரணியில் உள்ள அனைவரும் பேசினார்கள். தந்தைதான் அவர்கள் வளர்ச்சிக்கு அதிகமாக துணை நிற்கிறார்கள், அவர்களை நன்றாக பார்த்துக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் இருக்கட்டுமே. ஆனால் ஒரு தாயானவள் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு பின்பு வளர்ப்பது இருக்கட்டும். ஆனால் அந்த தாய் அந்த குழந்தையை தன் கருவில் சுமக்கும் போதே உணவு பத்தியத்துடன் தன்னுடைய குழந்தையை இமைக்குள் வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு பத்தியமும் சேர்ந்து பெற்றெடுக்கக்கூடியவள் தான் தாய். நடுவர் அவர்களே, இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், தந்தை அணியில பேசுறவங்களா இருக்கட்டும், தாய் அணியில பேசுறவங்களா இருக்கட்டும், ஏன் நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், எல்லாருக்குமே தெரியும் ஒரு தாயால மட்டும்தான் தன்னுடைய குழந்தை எங்கிருந்தாலும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு நடக்கிற ஒரு விஷயம். டெய்லி நான் காலேஜுக்கு போறேன். எங்க வீட்டில இருந்து வெளியே இறங்கி நடக்க ஆரம்பிக்கும் போது எங்க அம்மா கேட்டுக்கிட்டே இருந்து என்ன பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் நடந்து போய் எங்க அம்மா கண்ணில இருந்து மறையிறது வரைக்கும் என்ன பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எங்க அப்பா இருக்காரு, தினமும் பஸ் ஸ்டாப் வரைக்கும் தான் கொண்டு விட சொல்லுவேன், அதுவும் பைக்ல. அதுக்கு எங்க அப்பாவுக்கு அவ்வளவு கஷ்டம். என்ன தினமும் திட்டி திட்டி தான் கொண்டு போய் விடுவாரு. ஆனா எங்க அம்மா காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்பி வரும்போதுன்னு போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதைத்தான் நடுவர் அவர்களை நான் கூறுகிறேன், ஒரு தாயை விட தன் குழந்தையை வேறு யாராலும் நன்றாக பார்த்து கொள்ள முடியாது. தாய் என்று ஒருவள் இல்லை என்றால் இன்று நீங்களும் நானும் இப்படி தாய் சிறந்தவரா தந்தை சிறந்தவரா என்று வாதிக்க முடியாது. நடுவர் அவர்களே, சிந்தித்து பாருங்கள். இன்றைய சமுதாயத்தில் 2 குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் இறந்து விட்டாள் என்று சொன்னால் அவள் கணவர் நிச்சயமாக 2வது திருமணம் செய்து கொள்கிறார். அதே சமயம் கணவர் இறந்து விட்டாலோ 80% தாய்மார்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையை தன் குழந்தைகளுக்காக தியாகம் செய்து விடுகிறார்கள். ஏன் நமது ஊர்லயே எத்தனையோ தாய்மார்கள் துப்புரவு பணியாற்றி தன்னுடைய குழந்தையை குடும்பத்தை பாதுகாக்கிறார்கள். அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் இன்றைய தினம் தந்தைக்கு இணையாக தாயும் சேர்ந்து பாடுபடுகிறாள் என்றால் அது நிச்சயமாக தன் குழந்தைகளின் வளர்ச்சிக்காகத்தான். ஏன் இப்போ நம்ம அடுத்து எதிரணியில எனக்கு அப்புறம் பேச உட்கார்ந்துருக்காங்க ரூப்மதி அக்கா. அவங்க அம்மா அதாவது உதயாத்த தினமும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைக்கிறாங்க. எல்லாம் யாருக்காக? அவங்களுக்காக. ஆனா அவங்களோ இன்னைக்கு தந்தை தான் சிறந்தவர்னு பேச வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்ப நோட்ஸும் எடுத்துட்டு இருக்காங்க. இப்படி குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும், அது உணவாக இருக்கட்டும், உடல் நலமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், என் கல்யாணமாக இருக்கட்டும், அதில் ஒவ்வொன்றிலும் தந்தையை விட தாய்க்கு தான் அக்கறை ஒருபடி அதிகமாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, இப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம 4 வாட்டி ட்ரெஸ் எடுக்கிறோம்னு வச்சுப்போம். அதில் எப்போவாவது ஒரு வாட்டி தான் அப்பா நம்ம கூட வருவார். அன்னைக்கு மட்டும் நம்மளால நிம்மதியாக ட்ரெஸ் எடுக்கவே முடியாது. நம்மளை அவசரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, ஃபாஸ்ட்டாக எடுங்க போகலான்னு. ஆனால் அம்மா சொல்லுவாங்க, விடுங்க, அவளுக்கு பிடிச்சது பார்த்து எடுக்கட்டும்னு. இப்படிதான் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் அது எல்லாத்திலையுமே தாய் தான் துணை இருக்கிறார்கள். இப்பொழுது கல்வியை எடுத்து பார்ப்போமே. இன்றைய சமுதாயத்தில் ஒரு குழந்தைக்கு பெரிதும் துணை நிற்பது கல்வி.
இன்றைய சமுதாயத்தில் எடுத்து பார்த்தோம்னா கல்விதான் உலகத்தில் எல்லாமே. கல்வி என்பது கண்களைப் போலே, கல்வி இல்லா மனிதன் வெறும் கல்லை போலே என்று நாம் அனைவரும் கேட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட கல்வியை சிறு வயதிலிருந்தே ஒரு குழந்தைக்கு உகந்த முறையில் கற்றுக் கொடுக்கிறாள் என்றால் அது தாய் மட்டும்தான். நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், சின்ன வயசுல இருந்தே நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுனா நம்ம அம்மா தான். எவ்வளவு அடம் பிடிச்சாலும் எழும்பி ஓடினாலும் பிடிச்சி உட்கார வச்சு தன்னுடைய குழந்தை வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் தன்னுடைய குழந்தை சிறு வயதில் இருக்கும் போதே அந்த தாயின் உள்ளத்தில் வந்து விடுகிறது. இப்போ நம்ம சின்ன குழந்தைங்க கேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிப்பாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் பார்த்தோம்னா லேடிஸ் டீச்சர்ஸ் தான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு போட்டிருப்பாங்க. ஏனென்றால் ஒரு குழந்தைக்கு பொறுமையா புரியுற மாதிரி பக்குவமா கற்றுக் கொடுக்கணும்னா தாய்மை உணர்வோடு கற்றுக் கொடுத்தால் மட்டும்தான் முடியும். அதனால் தான் நடுவர் அவர்களை நான் கூறுகிறேன், ஒரு தந்தையால் என்றைக்குமே ஒரு குழந்தைக்கு கல்வியை உகந்த முறையில் கற்றுக் கொடுக்க முடியாது. இதற்கு உதாரணமா ஒரு விஷயம் சொல்லணும்னா, கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம கோயிலில் வச்சு பௌர்ணமி பூஜைக்கு அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம். நம்ம தங்கச்சி நதீஷா எனக்கு முன்னாடி பேசிட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா, நம்ம செந்தில் சித்தப்பா இது வரைக்கும் இங்கே உட்காந்துட்டு அந்த நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் போய் கேட்குறேன், இப்போ எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் எழுதியிருக்கா, இதுக்கு முன்னாடி கேட்குறேன் அவளுக்கு என்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டேன். இப்படியே பார்க்குறாரு. ஓ என்னவோ அவள் படிக்கிற பொண்ணு தானே அதனால நம்ம அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்போ கீனாட்சி கிட்ட கேட்டால் இப்படி சொல்லியிருப்பாங்களா, படிக்கிற பொண்ணு தான் அதனால அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டுங்க. நடுவர் அவர்களே, இதைத்தான் நான் சொல்கிறேன், இளம் தலைமுறையின் வளர்ச்சிக்கு அடிப்படை கல்வி. அப்பேற்பட்ட கல்வியை ஒரு தாய் உகந்த முறையில் கற்றுக் கொடுக்கிறாள் என்றால் தாய் தான் இளைய சமுதாயத்திற்கு பெரிதும் துணை நிற்கிறார்கள் என்று கூறி நிறைவாக, என் முகம் பார்க்கும் முன்னே, என் குரல் கேட்கும் முன்னே, என் குணம் மறையும் முன்னே என்னை நேசித்த ஒரு இதயம் அது தாய் மட்டும்தான். தாய் என்பவள் வெறும் உறவு அல்ல, அவள் என் உயிர் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகான முறையிலே தெளிந்த தமிழ் நடையோடு தன்னுடைய கருத்துக்களை தாயே என்ற அணிக்காக மிக ஆணித்தரமாக பேசினார்கள். உண்மையாகவே தாயிடம் நமக்கு உண்மையான அன்பு இருக்கிறது என்று சொன்னோம் என்றால், அவளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் பாரதத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நமக்கு அது தெரியும். உதாரணமாக நான் பட்டினத்தாரை சொல்வேன். பட்டினத்தார் இல்லற வாழ்க்கையை துறந்து துறவரத்திற்கு செல்கிறார். தன்னுடைய தாயின் மரணம் தானாக தெரிகிறது பட்டினத்தாருக்கு. ஓடோடி வந்தார். தன்னை 10 மாதம் சுமந்து வளர்த்து சீராட்டிய தாய் இறந்து விட்டாளே என்று ஓடி வந்து தன் தாயினுடைய உடலை பார்த்தால் விறகு கட்டையிலே அந்த தாயின் உடலை வைத்திருந்தார்கள் எரியூட்டுவதற்காக. அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் தாயின் உடலை விறகு கட்டையில் வைப்பதா, என்னை பெற்றவளின் உடல் இங்கேயா வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த விறகுகளை எல்லாம் மாற்றுகிறார். வாழைத்தண்டுகளை கொண்டு வைத்தார். என் தாய் மரணத்தில் கூட மென்மையான இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று வாழைத்தண்டுகளை அடுக்கி தன் தாயின் உடலை வைத்தார். விறகு என்றால் எரியூட்டலாம், வாழைத்தண்டை எப்படி எரியூட்ட முடியும்? சிவபெருமானை பார்த்து பாடினார். தன் தாய் எப்படி வளர்த்தாள் என்று உருகி உருகி பாடியிருப்பார். 2 திங்களா அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்யவிரு கனக முலை தந்தாளே எப்பிறப்பர் காண்பேன் இனி. முந்தி தவங்கிடந்து 300 நாளளவும் அந்தி பகலாச்சுவை ஆதரித்து தொந்தி சரிய பெற்றெடுத்த தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன். வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோள் மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்ட சிறகலிட்டு சீராட்டும் தாய்க்கோ விறகுலிட்டு தீ மூட்டுவேனோ என்று அந்த விறகுகளை மாற்றி பாடினார். தானாக எரியூட்டப்பட்டது அந்த உடல். அத்தனை சக்தி அவரிடம் இருந்தது. அதனால் தான் சொல்கிறேன், தாய்ப்பாசம் என்பது ஏதோ வெளிப்படையாக நாம் காட்டிக்கொள்வது அல்ல. உண்மையான அன்பு இருக்கும் என்று சொன்னால் தன் தாய்க்கு தன்னை அறியாமல் ஒரு பிரச்சனை நடக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அதை தெரிந்து கொள்ள முடியும். ஏன் தெரியுமா? துறவிகளால் கூட துறக்க முடியாத ஒரே அன்பு தாயினுடைய அன்பு மட்டும்தான்.
அழகாக அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்து பேசியிருந்தார்கள். அடுத்ததாக இந்த பட்டிமன்றத்திற்கே நிறைவு பேச்சாளராக நிறைவான முகத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய ரூப்மதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன், தந்தையே என்ற அணிக்காக. தாய்மொழி நம் தமிழ் மொழியை வணங்கிவிட்டு சீரியலை கண்டு சீரழியும் நிறைந்த இந்த உலகில் பள்ளி செல்வோம் பங்கு பெறுவோம் என்ற உறுதிமொழியோடு அமர்ந்திருக்கும் அன்னையரே, வீட்டிற்கும் நாட்டிற்கும் உழைத்து உழைத்து தேய்ந்தாய் ஓடாய் வந்து அமர்ந்திருக்கும் தந்தையரே, இளம் தலைமுறையினர் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது தந்தையே என்பதே என் வாதம். நான் தான் அதில் மீதம், இதுதான் நீதம், மார்க்கத்தின் நெறி போதும். ஒரு இளம் தலைமுறையினருக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிவும் வீரமும் நேர்மையும் அவர்களை பெற்ற தந்தை ஒருவரால் மட்டுமே அதிகமாக கொடுக்க முடியும். எனக்கு முன்னதாக பேசிய தங்கச்சி கிருஷ்ணா அவர்கள் அழகாக சொன்னாங்க, எங்க அம்மா வேலைக்கு போறாங்க அப்படின்னா என்னோட வளர்ச்சிக்கு அவங்க தான் காரணம், ஆனா அவங்களே தந்தையை பற்றி பேச வந்திருக்காங்க அப்படின்னு. அதற்கு வீட்டுக்கு வந்த பிறகு அம்மா சொல்றது, உனக்காகத்தான் நான் கஷ்டப்படுகிறேன் என்பதை சொல்லி காட்டுவாள் தாய். ஆனால் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் படுகின்ற கஷ்டத்தை சொல்லி காட்ட மாட்டார். அதுதான் தந்தை, அதுதான் தந்தையின் பண்பும் கூட. அம்மாவின் அன்பு தோசை மாதிரி சாப்பிட்டவுடன் ருசி தெரியும், ஆனால் அப்பாவின் அன்பு தோசைக்கல் மாதிரி. எவ்வளவு வெந்தாலும் அவர் படுகின்ற கஷ்டத்தை அவர் சொல்ல மாட்டார். சிறு வயதில் ஆசானாய், வாலிப வயதில் தோழனாய், வாழ்வில் அங்கம் வகிப்பவரே எங்கள் தந்தை. அதற்கு உதாரணமாக பெண் குழந்தைகள் முதலாக சமைக்கிறாங்க, அதாவது ரசம் வைக்கிறாங்கன்னே வச்சிருப்போமே, அதை சமைச்சு முடிச்சுக்கிட்டு அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்தா அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பரவாயில்ல கொஞ்சம் உப்பு போடுந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதையே ஒரு அண்ணனோ தம்பியோ சாப்பிட்டு பார்த்து விட்டு என்ன தெரியுமா சொல்லுவான், வெளியில நாய்க்கோ பூனைக்கோ போட்டுறாத, நாய் செத்துரும்னு சொல்லி கேலி பண்ணுவாங்க. அதையே ஒரு தந்தை சாப்பிட்டு விட்டு என்ன தெரியுமாங்க சொல்லுவாங்க, நடுவர் அவர்களே இதை நீயாமா வச்ச, எங்க அம்மா கைப்பும் அப்படியே வந்திருக்குமா என்று சொல்வார்கள். வலியை தாங்கும் கல் சிலையாகிறது, வலியை தாங்கும் கல் சிலையாகிறது, அதனை வடிவமைத்த உளி தன்னால் தானே இந்த கல் சிலையானது என்று கர்வம் கொள்ளாமல் சிலையின் அழகை கண்டு பெருமிதம் கொள்கிறது. அதை போலத்தான் தன் உழைப்பை மறைத்து பிள்ளைகளை உயர்த்துகிறார் தந்தை. அதற்கு உதாரணமாக துர்வாசோ தம்பி அழகாக சொன்னான், எல்லையை எங்க அப்பா பாதுகாக்கிறாரு, என்னை எங்க அம்மா தான் பாதுகாக்கிறாங்க அப்படின்னு. நாட்டையும் வீட்டையும் சேர்த்து பாதுகாக்கிறவங்க தாங்க அப்பா, அங்கேயும் அப்பா தானங்க இருக்கிறாங்க. பழங்காலத்தில் இருந்தே ஒரு குடும்பத்தின் பாதுகாவலர் என்று சொன்னாலே அது தந்தை தான். அதற்கு உதாரணமாக ஒரு சிறுகதை. தந்தையும் மகளும் ஆற்றின் பாலத்தை கடக்க முயல்கின்றனர். தந்தை சொல்கிறாள், ஆற்றில் தண்ணி நிறைய போகுதுமா, பத்திரமா வா, என் கையை கெட்டியாக பிடித்து கொள்மா என்று. உடனே மகள் சொல்கிறாள், அப்படின்னா நீங்க ஏன் கையை பிடிச்சிக்கோங்கப்பா என்று. ரெண்டுக்கும் என்னம்மா வித்தியாசம் என்று தந்தை கேட்கிறார். மகள் சொல்கிறாள், நான் உங்கள் கையை பிடித்தால் ஏதேனும் தவறு நடந்து விட்டால் கூட கையை விட்டு பிரிய வாய்ப்பிருக்கிறது, ஆனால் நீங்கள் என் கையை பிடித்தால் எந்த காரணத்திற்காகவும் விடமாட்டீர்கள் பா என்றாள் மகள். உண்மையான அன்பு எங்கோ அளவு கடந்த நம்பிக்கையும் அங்கே எங்களின் வளர்ச்சி பாதைக்கு வித்தும் இதுவே. தந்தை தன் அருகில் இருந்தாலே போதும், தனி தைரியம் தானாய் வந்து விடுமே இளம் தலைமுறையினருக்கு. முன்பு பெண்ணை கட்டிக்கொடு என்ற வார்த்தையின் மத்தியில் இன்று தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, தன் பிள்ளைகளை படிக்க வைத்து எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் அவர்களின் வளர்ச்சிக்கு ஒரு ஏணிப்படியாய் மாறியவர் தாங்க தந்தை. அம்மா அமர மடி கொடுப்பாங்க, ஆனால் அப்பா தாங்க உயர படி கொடுப்பாங்க. அடுத்ததாக மாணவர் பருவத்தை எடுத்துக்கொள்கிறேன். உதாரணமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மற்றும் எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரிசல்ட் வருது, நீ என்ன எழுதினியோ ஏது எழுதினியோன்னு தெரியல, நல்ல மார்க் வந்துச்சுன்னா நீ நினச்சதை படிக்க வைப்பேன், இல்லைனா கட்டி கொடுத்து விடுவேன் என்று சொல்வார்கள் அம்மா. ஆனால் தந்தையோ ரிசல்ட் வர அன்னைக்கு தன் மகன் எத்தனை மதிப்பெண் எடுத்தாலும் பரவாயில்லை, அதாவது குறைவான மதிப்பெண் எடுத்தாலும் கூட கவலைப்படாதே
மகனே, ஒரு நாள் நிச்சயம் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும் என்று ஆறுதல் சொல்லி அவனை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்கிறார் என்று சொன்னால் அதுதாங்க தந்தை. 1000 யானைகள் தராத ஒரு தைரியத்தை அப்பா தருவார். 1000 பேர் தராத ஒரு தைரியத்தை அப்பா தருவார். அப்பா என்பது ஒரு சகாப்தம், அம்மா என்பவள் அதில் ஒரு வரலாறு. ஒரு குழந்தை ஓடி விளையாடும் போது திடீர்னு கீழே விழுந்துடுச்சுன்னா அம்மா ஐயோன்னு பதறிட்டு கையில் அடிபடிச்சா கால் அடிபடிச்சான்னு கேட்பாங்க. ஆனால் அப்பா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்திரிச்சு போனா பரவாயில்ல, போய் விளையாடு என்று தன்னம்பிக்கையோடு தன் குழந்தையை தூக்கி விட்டு ஆறுதல் சொல்கிறார் என்று சொன்னால் இளம் தலைமுறையின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது தந்தை தாங்க. அதுதான் தந்தையின் இயல்பும் கூட. ஒரு பழைய பாடலிலும் உண்டு, தாய்தானே அன்புக்கு ஆதாரம், தந்தைதானே அறிவுக்கு ஆதாரம். கேட்டீர்களா? ஆணின் வளர்ச்சி அன்னையால் விளையும், அவனது அறிவு வளர்ச்சி தந்தையால் தான் முடியும். எனவே தந்தையால் தான் வளர்கிறோம், தந்தையால் தான் வளர்ச்சியும் அடைகிறோம் என்பதை ஆணித்தரமாக கூற முடியும். நிறைவாக, இமையாக நீ இருந்தாய் என் மீது தூசு விழாமல் இருந்திடவே, பசியோடு பல நாள் வேலை செய்தாய் நான் பசி என்பதறியாமல் வாழ்ந்திடவே, இருண்ட வானமாய் நீ இருந்தாய் நான் பௌர்ணமியாக ஒளிர்ந்திடவே, இளவரசியாக நீ வளர்த்தாய் நான் கஷ்டங்கள் அறியாமல் வளர்ந்திடவே. இளம் தலைமுறையின் வளர்ச்சிக்காக தன்னுடைய ஞானத்தையே செலவழிக்கிற ஒவ்வொரு தந்தைமார்களுக்கும் சமர்ப்பித்து கொண்டு இளம் தலைமுறையின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது தந்தையே என்ற நல்ல தீர்ப்பை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்து இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பல எடுத்துக்காட்டுகளை சொல்லி தன் கருத்தை முன்வைத்தார்கள். அழகாக சொன்னாங்க. அம்மாங்கிறவங்க தோசை மாதிரி ருசி பார்த்தாலே தெரிஞ்சிரும், அப்பாங்கிறவங்க தோசை கல்லு மாதிரி எவ்வளோ அடி வாங்கினாலும் அது வெளியில் தெரியவே செய்யாதுன்னாங்க. உண்மைதான். அம்மாங்கிறவங்க கோவில் மாதிரி. கோவிலை பார்த்ததும் கோபுரத்தை கையெடுத்து கும்பிடுற நம்ம யாருமே அப்பாங்கிற அடித்தளத்தை பார்க்கறதே கிடையாது. அடித்தளம் ஒரு முறை அசைந்தால் தெரியும் அப்பாக்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என்று. அந்த கருத்தை மிக அழகாக இங்கே எடுத்து வைத்து பேசியிருந்தார்கள். 8 பேச்சாளர்களும் பேசி முடித்திருக்கிறார்கள். பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பகுதி இது. இளம் தலைமுறைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது தாயா தந்தையா? தாய் என்னென்ன செய்திருக்கிறார், தந்தை என்னென்ன செய்திருக்கிறார் என்பதை மட்டும் ஒரு சில நிமிடம் சொல்லி நான் தீர்ப்பை சொல்லிவிடுகிறேன். தந்தை நம் பசி அறிந்து நமக்கு சோறூட்டுபவள் தாய் என்றால், தன் பசி மறந்து நமக்கு சோறூட்டுபவர் தான் தந்தை. மத்திய பிரதேசத்திலே சோபாராம் என்கிற ஒரு தந்தை, கொரோனா காலகட்டத்திலே லாக்டவுன் வருகிறது, தன்னுடைய மகனுக்கு ஆண்டு இறுதி தேர்வு அந்த சமயத்திலே வைத்திருக்கிறார்கள். லாக்டவுன் என்பதால் எந்தவித பேருந்து வசதியும் அப்போது இல்லை. தன் தந்தை அந்த சோபாராம் என்பவர் நினைக்கிறார், என் பிள்ளை எப்படியாவது இந்த இறுதி தேர்வை எழுதிவிட வேண்டும் என்பதற்காக 106 கிலோமீட்டர் தன் மகனை சைக்கிளில் வைத்து அழைத்து சென்று தேர்வு எழுத வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அதை போன்ற தந்தைகள் இருக்கும் வரைக்கும் பிள்ளைகள் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறார்கள். உண்மையாகவே தந்தையுடைய அருமை தந்தை இல்லாதவர்களுக்குத்தான் முழுமையாக தெரியும். தந்தை இல்லாத குடும்பம் என்பது வேலி இல்லாத நிலம் போன்றது. ஒவ்வொரு இரவும் பயத்தோடு தான் உறங்க வேண்டி இருக்கிறது. ஆனால் தந்தை இருக்கக்கூடிய குடும்பத்தில் எந்த வேளை யார் வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு தைரியத்தோடு உறங்க முடியும் என்றால் அது தந்தை இருக்கக்கூடிய குடும்பத்தில் மட்டும்தான் உறங்க முடிகிறது. தந்தையிடம் நான் சொல்வது ஒன்றைத்தான். ஒரு காலத்திலெல்லாம் பிள்ளைகள் தவறு செய்தால் உடனே கண்டித்தார்கள். இன்றைக்கு பயப்படுகிறார்கள். பிள்ளைகள் ஏதாவது செய்து விடுவார்களோ, அவர்களுக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ என்று நான் சொல்கிறேன். பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்று உங்கள் கண்களுக்கு தெரிந்தால் அந்த கணமே அதை தட்டி கேளுங்கள். தட்டி கேட்காததால் விளைந்ததுதான் மகாபாரத போரே. நேற்றைய தினம் கூட இளைஞர்கள் நடித்து காட்டினார்கள். அந்த சூதாட்ட களத்திலே துச்சாதனன் சொல்கிறான்,
பாஞ்சாலி வா, வந்து என் தொடையில் அமர்ந்து கொள், துச்சாதனா அவள் துயிலை களைந்து வா என்றான். சபையிலே திருதராஷ்டிரரும் அமர்ந்து கொண்டு தான் இருந்தார். திருதராஷ்டிரர் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? துச்சாதனா, நீ செய்வது தவறு. சபையிலே யாருக்கும் உன்னை தட்டி கேட்க உரிமை இல்லை. ஆனால் தந்தை, நான் சொல்கிறேன், ஒரு பெண்ணுக்கு சபையிலே இப்படி அவதூறு நடக்கக்கூடாது என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும். அன்றைக்கு திருதராஷ்டிரர் கண்டிக்காத கண்டிப்பு தான் அவள் துயில் களையப்பட்டது. நினைத்து பாருங்கள், பாஞ்சாலி எப்படி நின்றாள் அந்த சபையிலே. ஆடை குலை உற்று நிற்கிறாள். அவள் ஆவென்று அழுது துடிக்கிறாள். வெறும் மாடு நிகத்த துச்சாதனன் அவள் மைக்குழல் பற்றி இழுக்கிறான். இந்த பீடையை நோக்கினன் பீமனும் கரை பொங்கி எழுந்தது வெஞ்சினம் என்று எழுதியிருப்பார் பாரதி. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நிற்கிற போது ஒரு தந்தை கண்டித்திருந்தால் இன்றைக்கு மகாபாரத போரை நாம் மாற்றி இருக்கலாம் என்றால் இங்கே தான் நாம் சொல்ல வேண்டும், தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தந்தை சொல்லை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லியாக வேண்டும். ஆண் பிள்ளைகள் அப்பாக்கள் மீது அன்பில்லாதவர்கள் போல்தான் தெரிவார்கள். ஒரு சிறிய கதையை மட்டும் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஒரு மகன் பள்ளி படிக்கிற பிராயத்திலும் கல்லூரி படிக்கிற பிராயத்திலும் தன்னுடைய தேவைகளுக்கான பணத்தை எல்லாம் அப்பாவிடம் கேட்டான். அப்பா உடனே கொடுக்கிறார். அருமையான முறையிலே வளர்கிறான். வேலை கிடைக்கிறது. முதல் மாத சம்பளத்தை வாங்கி கொண்டு நேரடியாக அம்மாவிடம் கொடுத்தான். அம்மாவுக்கும் சந்தோஷம்தான். இருந்தாலும் அப்பா சிறு வயதிலிருந்தே பார்த்து பார்த்து வளர்த்திய பிறகும் நேரடியாக என்னிடம் கொடுக்கிறானே, தந்தையின் மனம் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறார். அடுத்த மாத சம்பளம் வருகிறது, நேரடியாக அம்மாவிடம் கொடுக்கிறான். மூன்றாவது மாதம் வருகிறது, அப்போதும் அம்மாவிடம் தான் கொடுக்கிறான். அம்மாவுக்கே கோபம் வருகிறது. மகனை அழைத்து கேட்கிறார்கள், என்னப்பா, அப்பா எவ்வளோ பாசமாக வளர்த்திருக்காங்க, ஆனால் சம்பளம்னு வரும்போது அதை என் கையில் கொடுக்குறியே, அப்பாவுக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கும்னு கேட்குறாங்க. பையன் சொன்னான், அம்மா, சின்ன வயசுல இருந்தே அப்பா தான் என்னுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணாங்க. அப்பா கிட்ட சின்ன வயசுல காசு வாங்குகிற போது என் கை கீழே இருந்தது, பணம் கொடுத்த அப்பாவின் கை மேலே இருந்தது. எங்கே சம்பளத்தை நான் கொடுத்தால் என் கை உயர்ந்து என் அப்பாவின் கை தாழ்ந்து விடுமோ என்பதற்காக நான் சம்பளத்தை உங்கள் கையில் கொடுத்தேன் என்று சொன்னான் என்றால், ஆண் பிள்ளைகள் அப்பாக்களின் மீது பாசம் இல்லாதவர்கள் போல்தான் தெரிவார்கள். ஆனால் அந்த அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற போதுதான் ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் அப்பாவின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம் தெரியும். பொதுவாகவே ஆம்பளை பிள்ளைங்கன்னா அம்மாவை தான் பிடிக்கும், பொண்ணுங்களுக்கு அப்பாவை தான் பிடிக்கும். இது இயல்பா நம்ம சொல்றோம், ஆனா அது உண்மை கிடையாது. ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் தன் அப்பாவை உணர்கிறான். எப்போது தெரியுமா? தனக்கு திருமணமாகி தன் குடும்பத்தை கரை சேர்க்க தான் பாடுபடுகிற போது, என் அப்பாவும் இத்தனை துன்பங்களை கடந்துதானே என்னை வளர்த்தி இருப்பார் என்று நினைக்கிறானே, அப்போது ஒவ்வொரு ஆண்மகனும் அப்பாவை தெரிந்து கொள்கிறான். ஒவ்வொரு பெண்ணும் அம்மாவை தெரிந்து கொள்கிறாள். எப்போது தெரியுமா? அதே போல் திருமணமாகி தன் கணவன் வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிற போது, இத்தனை பிரச்சனைகளை சமாளித்தும் என் தாய் என்னிடம் எதையும் காட்டிக்கொள்ளவில்லையே என்று நினைக்கிறாளே, அப்போது ஒவ்வொரு பெண்ணும் அம்மாவை தெரிந்து கொள்கிறாள். அப்படியே அம்மாவிற்கு வருகிறேன். தந்தைக்காக பிள்ளைகள் உழைத்திருக்கிறார்கள், தந்தை பல பாடுபட்டிருக்கிறார். தந்தையுடைய அன்பு வெளிப்படையாக தெரியாது என்பதற்காக தந்தைக்கு தீர்ப்பை கொடுத்து விடலாமா? சரி, தாய் என்ன செய்திருக்கிறாள் என்று பார்த்துவிட்டு தீர்ப்புக்கு வருவோம். தாய் என்ன செய்தாள்? குழந்தைத்தனமாக வாழ்ந்த காலம் மாறி குழந்தைகளுக்காக வாழும் காலமாக மாறுகிறது ஒவ்வொரு தாய்மார்களுடைய வாழ்க்கை. நினைத்து பாருங்கள். விவேகானந்தர் சென்று கேட்கிறார் சாரதா தேவியிடம், அம்மா, நான் சிகாகோ மாநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று. சாரதா தேவி ஒன்றை மட்டும்தான் சொன்னாள், மகனே,
உனக்காகவே சிகாகோ மாநாடு, நீ சென்று வெற்றி பெறுவாய் என்று சொன்னாள் என்றால், மகன் பெறுவது வெற்றியா தோல்வியா என்று தெரிவதற்கு முன்பாக மகன் வெற்றியைத்தான் பெறுவான் என்று நம்புகிறாளே, அவள் பெயர்தான் தாய். ஏன் தற்சமயம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்து பார்க்கலாம். சமீபத்திலே நாம் எல்லோரும் அறிந்திருப்போம் பிரக்ஞானந்தா என்கிற இளைஞன். அந்த இளைஞனையும் அவருடைய சகோதரியையும் 35 நாடுகளுக்கும் மேலாக அழைத்து சென்று இன்றைக்கு உலக அளவிலே 2வது அளவிலே சதுரங்க ஆட்டத்தின் வீரராக பிரக்ஞானந்தாவை கொண்டு வந்தாரே, அவருடைய தாயை போன்றவர்கள் இருக்கும் வரைக்கும் பிள்ளைகள் வளர்ச்சிக்கு தாய்மார்கள் உதவத்தான் செய்கிறார்கள். தாய்மார்களை பற்றி சுருக்கமாக சொன்னால், வீட்டில் சோறு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சோறு சுவையா இருந்தா அண்ணன் சாப்பிடுவான். ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் சோறு மீதம் இருந்தால்தான் தாய்மார்கள் சாப்பிடுகிறார்கள். ஒரு மகன் வேலைக்கு போய்விட்டு வீட்டிற்கு வருகிற போது மகனின் கைப்பையை பார்க்கும் குழந்தை, மகனின் சட்டை பையை பார்ப்பாள் மனைவி. ஆனால் மகன் சாப்பிட்டானா என்று மகனின் இறைப்பையை பார்க்கக்கூடிய ஒரே தெய்வம் தாய் மட்டும்தான். உண்மையாகவே தாயை சொல்கிற போது ஒரு சிறிய கதையை சொல்கிறேன். தாய் பிரசவத்தை தாங்குகிறாள் என்று சொல்கிறோம். பிரசவத்தையும் துச்சமாக நினைத்த தாய்மார்கள் வாழ்ந்த பாரதம் இது. எப்படி தெரியுமா? ஒரு தாய் கோச்சங்கட் சோழனாரை சுமந்த தாய் 10 மாத நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். பிரசவ வலி வருகிறது அவளுக்கு. சுற்றி இருந்த மருத்துவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் இப்போது குழந்தை பிறக்கும் என்று. ஆனால் ஜோதிடர்கள் வந்து சொன்னார்கள், அம்மா இப்போது இந்த நாளிகையில் இந்த குழந்தை பிறக்கும் என்று சொன்னால் பாரதத்திற்கே மிகப்பெரிய கேடு வரப்போகிறது. அதனால் இன்னும் சில நாளிகை கழித்து குழந்தையை பெற்றெடுங்கள் என்று. பிரசவ வலி வந்துவிட்டது. ஜோதிடர்கள் சொன்னால் ஒன்றும் குழந்தை தாமதமாக பிறக்கப் போவதில்லை. நாம் எல்லோரும் என்ன நினைத்திருப்போம்? குழந்தையை பெற்று வலியை குறைத்தால் போதும் என்று நினைப்போம். அந்த தாய் என்ன தெரியுமா கேட்டாள், சரி நான் தயாராக இருக்கிறேன், குழந்தை இன்னும் சில நாளிகை தாமதமாக பிறக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். சுற்றி இருந்த மருத்துவர்களும் வைத்தியர்களும் சொன்னார்கள், தாயே உங்களை தலைகீழாக கட்டி தொங்கவிட்டால் இப்போது குழந்தை பிறக்காது என்றார்கள். தயங்கவே இல்லை. அப்படி செய்தால்தான் குழந்தை தாமதமாக பிறக்கும் என்றால் என்னை தலைகீழாக கட்டி தொங்க விடுங்கள் என்றார்கள். கால் மேலே தலை கீழே என்று அந்த நிறை மாத கர்ப்பிணியை கட்டி தொங்க விட்டார்கள். குறிப்பிட்ட நாளிகை வந்தது. அந்த தாயை அவிழ்த்து விட்டார்கள். குழந்தை பிறக்கிறது. தலைகீழாக கட்டியதால் குழந்தையின் உடலில் இருந்த இரத்தங்கள் அனைத்தும் கண்களுக்கு வந்தது. சிவந்த கண்ணாக குழந்தை பிறந்தது. அந்த தாய் பரிதாபத்தோடு குழந்தையை பார்த்து செங்கண்ணா என்று அழைத்து உயிரை துறந்தாள். இது வேறு யாருமல்ல, 63 நாயன்மார்களுள் ஒரு நாயன்மாரான கோச்சங்கட் சோழனாருடைய தாயார். நினைத்து பாருங்கள், பாரதத்திற்கு நன்மை ஏற்படும் என்றால் பிரசவ வலியையும் துச்சமாக நினைக்கும் தாய்மார்கள் வாழ்ந்த பாரதம் நம்முடைய பாரதம். தாய்மார்கள் உணர்வு பூர்வமாக பிள்ளைகளை தெரிந்து கொள்கிறார்கள். ராமாயணத்திலே ராமன் வனவாசம் செல்கிறான் என்று அறிவிக்கப்படுகிறது. ஐயோ என் மகன் வனவாசம் சென்றால் எப்படி வாழ்வான், எப்படி உயிரோடு இருப்பான், எப்படி வலிகளை எதிர்கொள்வான் என்று ஏங்கியே தசரதன் இறந்து போனான். தசரதன் ராமனின் மீது அன்பு வைத்த அளவுக்கு ராமனை நம்பவில்லை. நம்பினவள் கோசலை. கோசலை நினைத்தாள், அவன் இந்த நாட்டை ஆளவில்லை என்றால் என்ன, வனவாசம் சென்றாலும் அந்த வனத்தில் ராஜாவாக இருப்பது என் மகன் ராமன் தான் என்று நம்பினாள். அவள் உயிர் துறக்கவில்லை. ஆக அப்பாக்களின் அன்பு பிள்ளைகளின் மீது அன்பை வைக்கிறது. தாய் உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்கிறாள். இப்போது நான் சொல்கிறேன், தீர்ப்பை நான் வழங்கும் முன்பாக ஒன்றை உன்னிப்பாக கேட்டுக்கொள்ளுங்கள். தலைப்பை சரியாக புரிந்தும் கொள்ளுங்கள். தலைப்பு என்ன?
இளம் தலைமுறையினர் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது தாயா தந்தையா. பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு என்று நாங்கள் தலைப்பை கொடுக்கவில்லை, இளம் தலைமுறையினர் என்று மட்டும்தான் கொடுத்தோம். அதாவது ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய பருவம். இப்போது கீழே இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்திருப்போம். இந்த இளம் பருவத்திலே, இந்த பருவத்திலே பிள்ளைகள் இருக்கிற போது இவர்கள் வளர்ச்சிக்கு யார் காரணம் என்பதுதான் தலைப்பு. அதிலும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், யார் பெரிதும் காரணம் என்று தான் தலைப்பை கொடுத்தோம். இருவருமே காரணம் என்று நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இருவருமே காரணமாக இருந்தாலும் யார் ஒரு புள்ளி மேலே பெரிதும் என்கிற இடத்தில் இருக்கிறார் என்பதுதான் தலைப்பு. அந்த வகையிலே பார்த்தால் இளம் தலைமுறையினரை அணைத்து செல்வதிலும் சரி, அவர்களுக்கு பெரிதும் துணை நிற்பதிலும் சரி, இருவருமே பங்கு கொண்டாலும் தந்தையை விட ஒரு புள்ளி மேலே தாய்தான் பிள்ளைகளை வளர்க்கிறாள் என்று நான் தந்தைகளை குறை கூறவில்லை. இருவரும் 99% இருந்தால் அந்த 1% தாய் வெல்கிறாள் என்று தாய்க்கே தீர்ப்பை அளித்து இத்தனை நேரம் சிறந்த முறையிலே எங்களுடைய பட்டிமன்றத்தை நடத்துவதற்கான அருமையான வாய்ப்பினை தந்த ஆலய நிர்வாகிகளுக்கும், கொடை கமிட்டி நிர்வாகிகளுக்கும், ஊர் நிர்வாகிகளுக்கும், அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும், எங்கள் போன்றோருக்கும், மயூரி மயிலோசை தொலைக்காட்சிக்கும், அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், இரு அணி பேச்சாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். Thank you.